இன்றைய உரையை தொடங்குகின்றோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூரை விட்டு கிளம்பி விட்டார். திருவொற்றியூரிலே சங்கிலி நாச்சியாருக்கும் அவருக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. திருவொற்றியூர் எல்லையை விட்டு போக மாட்டேன் என்று மகிழ மரத்தின் கீழ் சத்தியம் செய்து கொடுத்து விட்டு புறப்பட்டார். இப்பொழுது திருவாரூருக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. எதனால? ஆரூர் பெருமானை மறக்க முடியலை. ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாலை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானை மறந்திருக்கேன், ஏழையேன் மறந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே. துரிசுகளுக்கு உடனாகி மாலை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானை மதியில்லா ஏழையேன் மறந்திருக்கேன். துரிசுகளுக்கு உடனாகின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் செய்கிற தப்புக்கெல்லாம் இவன் தாளம் போட்டான்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் கூடவே வந்து எல்லாம் பண்ணனவே இவன் தானே. இந்த மகிழ மரத்தடையின் கீழே இருன்னா இருக்கணுமா இல்லையா? இது எதுக்காக வேண்டி அங்க போய் அவள்கிட்ட சொல்லி வைப்பானே? யான் செய்யும் துரிசுகளுக்குடனாகி மாலை ஒன்கண் பறவையை தந்தாண்டானை மதியில்லா ஏழையேன் மறந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே. பொன் மட்டுமா கொடுத்தான், மெய்ப்பொருளும் கொடுத்தான். அந்த பாட்டு அற்புதமான பாட்டு. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. அப்போ பொன் மெய்ப்பொருள் இல்லைன்னு அர்த்தம். ராமசாமியும் ஒரு அறிவாளியும் வந்தார்கள் அப்படின்னா ராமசாமி அறிவாளி இல்லைன்னு அர்த்தம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்ன என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை. எங்க பாடுறாரு? திருவாரூர்ல. திருவாரூர் தியாகராஜ சுவாமியை முழுக்க யாரும் பார்த்தது கிடையாது. இந்த திருமேனி அப்படி வருஷத்துல ஒரு நாள் வலது பாதம் பார்க்கலாம், வருஷத்துல ஒரு நாள் இடது பாதம் பார்க்கலாம். மற்றபடி உடம்பு முழுக்க மறைச்சு தான் இருக்கும். எந்த காலத்திலையும் முகத்தை தான் பார்க்கலாம். சிதம்பரத்தில் ரகசியம் வெளி, இங்கே ரகசியம் திருமேனி. இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் படனத்து அணி ஆரூரானை மறக்கலும் மாமே கார்குன்ற மழையாய் பொழிவானை கலைக்கலாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை பகலும் கங்குலும் ஆகி நின்றானை ஓர்க்கின்ற செவியை சுவை தன்னை உணரும் நாவை காண்கின்ற கண்ணை ஆர்க்கின்ற கடலை மலை தன்னை. இவ்வளவு அவன்தான். ஆரூரானை மறக்கலும் மாமே. வருத்தம் தாங்கல, புறப்பட்டார், தாண்டினார், 2 கண்ணும் போச்சு. அப்பத்தான் அழுதார். அடுக்கு மெய் கொடுந்திருவடி அடைந்தேன் அதுவும் நான் படப்பாலதொன்றானால் பிடிக்கை வாரியும் பால் கொள்வரடிகள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். உங்ககிட்ட தப்பு பண்ணியிருக்கேன் ஐயா, உன்னை மறந்துட்டு ஒரு நாளாவது இருந்திருக்கிறானா? பாலை, வெள்ளாட்டு பாலை எடுக்கிற பொழுது புழுக்க போட்டா புழுக்கையை தூக்கி போட்டுடுத்தானே பால் எடுத்துக்குவாங்க. நான் பண்ண தப்ப புழுக்கைன்னு தூக்கி போட்டுரு, நான் பாடின பாட்டை பாலுன்னு எடுத்துக்கிட்டே என்னை காப்பாத்து. ஒரு சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? சங்கிலிக்காக எங்கண்ண வாங்கிவிட்டியே, நேத்தி வந்த சங்கிலிக்காக இவ்வளவு காலம் உங்கூட இருந்த எங்கண்ண வாங்கிட்டிய, என்னையா நியாயம்? அழுதார், அரற்றினார். ஒன்னும் வழி இல்லை. நேற்று சொன்ன மாதிரி கடுமையா திட்டினார். மக நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சாப்புல வந்து சேர்ந்தியே, பெண்கள் என்ன பார்த்து குருடான்னு சொன்னா நான் எப்படி தாங்குவேன்? 3 கண்ணு வச்சுக்கிட்டு எங்கண்ணே எடுத்துக்கிட்டே என்னென்னமோ சொல்லி பார்த்தார். ஒன்னும் ஆகல. திருமுல்ல வாயிலுக்கு போயிட்டார். கண்ணு தெரியாது, அப்படியே போறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருமுல்ல வாயிலுக்கு போயிட்டார். சிவபெருமானே, திருவும்மை பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கழல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது ஒராமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவேன். உங்கள்கிட்ட அப்பப்ப சண்டை போட்டிருக்கேன், பல பேரை மதிக்காம திரிஞ்சேன். இப்போ முருகமர் சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியார் படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே சங்கிலிக்காய் என் கண் கொண்ட பண்ப நின்னடியேன் படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சுடரே. ஒன்னும் கண்ணு கிடைக்கல. கத்த வித்தையெல்லாம் ஓதி பார்த்தார். சிவபெருமான் கண்ணை தரமாட்டேங்கிறார்.
திருவெண்பாக்கத்துக்கு போயிட்டார். திருவெண்பாக்கத்துல கோபம் தாங்கல. சிவபெருமானே இருக்கிறியான்னு கேட்டார். இந்த கத்து கத்துறேன், இவ்வளவு பாட்டு பாடுறேன், தங்கத்தை மட்டும் கேட்ட உடனே கொடுத்தில்ல இத்தனை ஊர்ல, இப்ப கண்ணை கொடுக்க மாட்டேங்கிற. திருவெண்பாக்கம் தாங்க முடியாத கோபம். தப்பு பண்ணுனா நீ பொறுத்து, உனக்கு பழக்கம் தானே. பிழையுளன பொறுத்திடுவர் என்றடியேன் பிழைத்த கால், படியதனை பாராதே படலம் என்கண் மறைப்பித்தாய், குலை விரவு வடிகாதா கோயில் உளாயோ. கோயில்ல இருக்கிறியா இல்லையா? இவ்வளவு கத்து கத்துறே உங்க காதல விழல. குலை விரவு வடிகாதா கோயில் உளாயோ என்ன உளை உடையான் உள்ளிருந்து உளம் போகிறென்றானே. நான் கோயிலுக்குள்ளதான் இருக்கேன், நீ போயிட்டு வான்ட்டானா. பாவம் இல்லையா? கடைசி அழுதார். ஊன்றுகோல் தந்தருளி உளம் போகிறென்றானே. இவர் கண்ணு கேட்டா பெருமான் ஒரு ஊன்றுகோலை கொடுத்தான். பிடிச்சுக்கிட்டே போ, கண்ணு போச்சில்ல, போ, பிடிச்சுக்கிட்டே போ. பழையனூருக்கு வந்துட்டார், திருவாலங்காட்டுக்கு வந்துட்டார். ஆனாலும் கோயில போய் பார்க்காம இல்லை. கண்ணு தெரியாட்ட என்ன, அகக்கண் திறந்திருக்குல்ல. முத்தா முத்தி தரவல்ல முகிழ் மென்முலையாள் உமை பங்கா, சித்தா சித்தி திறங்காட்டும் சிவனே தேவர் சிங்கமே, பக்தா பக்தர் பலர் போற்றும் பரமா படையனூர்மேய அத்தா ஆலங்காடா உன் அடியார்க்கடியேனாவேனே. புண்ணியமல்ல, கண்ணு கிடைக்கல. திருவூரலுக்கு போய் கும்பிட்டார். கடைசி காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். நேர காமாட்சிட்ட போனார். உங்க வீட்டுக்காரர் 2 கண்ணையும் புடுங்கிக்கிட்டார். தாயே, என்னமாவது கொஞ்சம் காப்பாத்து. விண்ணாள் வாரமுதுண்ண மிக்க பெருவுடமுண்ட கண்ணாளா கட்சி ஏகம்பனே கடையானேன், எண்ணாத பிழை பொறுத்து இங்கு யான் காண எழில் பவள வண்ணா கண்ணளித்தருளாய். உன்னை பார்க்கணும், கண்ணை கொடு. உன் திருமேனிய பார்க்கணும், கண்ணை கொடு என வீழ்ந்து வணங்கினார். அம்பாள் பராசக்தி காமாட்சி இடது கண்ணை கொடுத்தார். மங்கை தழுவ குலைந்தார், மறைந்த இடக்கண் கொடுத்தார். அவருக்கு அருள், சிவபெருமானுக்கு அருள், பராசக்தி தானே. மதுரையில திருமலை நாயக்கருடைய ஆட்சி காலம். நீலகண்ட தீட்சிதர்னு ஒரு பெரிய மகான் நீலகண்ட தீட்சிதர்னு பேராசிரியர் முத்து சிவன் மின்னல் கீற்றுங்கிற புத்தகம் 1958 எழுதினார். மகான் நீலகண்ட தீட்சிதர். அவரு திருமலை நாயக்கருடைய முதல் மந்திரி. திருமலை நாயக்கர் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மண்டபம் கட்ட சொன்னார். இப்ப இருக்க புது மண்டபம், அருமையான சிற்பங்கள். இப்ப கடைகளை போட்டு சிற்பத்தை பூரா மறைச்சு ஒடிச்சாச்சு, உடஞ்சி வச்சு பாதி சிற்பம் எல்லாம் கடை வியாபாரம், வசூல், பைசா. திருமலை நாயக்கர் இதெல்லாம் கட்ட சொன்னார். மேற்பார்வை நீலகண்ட தீட்சிதர். மேற்பார்வை பார்த்துக்கிட்டே வரார். சிற்பி செதுக்கிறான். ஒரு பக்கம் திருமலை நாயக்கர் திருமேனி, அவருக்கு 2 பெண்டாட்டி, ஒருத்தி பட்டத்து ராணி, இன்னொருத்தி 2வது ராணி. இந்த 3 பேர் திருமேனியும் செதுக்கிக்கிட்டே இருக்கான். இந்த பட்டத்து ராணி திருமேனி செதுக்கிற பொழுது இந்த தொடையில ஒரு சில்லு பேஞ்சு வச்சு. சில்லு பேர்ந்த உடனே அந்த இடம் கருப்பாயிடுச்சு. வெள்ளை வெளேர்னு இருக்கிற கல்லுல தொடையில ஒரு சில்லு பேர்ந்தது கருப்பா தெரியுது. இவன் பயந்தே போயிட்டான். தற்செயலா பேர்ந்து போச்சு. ஓடி வந்தான் நீலகண்ட தீட்சிதர்ட்ட. கூட்டிக்கிட்டு போய் காமிச்சான். பார்த்தார், எல்லாம் மீனாட்சி கட்டளை, நீயும் நானும் காரணம் இல்லை. அந்த அம்மாவுக்கு வலது தொடையிலே மச்சம் இருக்கும் போலும். இந்த வார்த்தை முக்கியம். வலது தொடையிலே மச்சம் இருக்கும் போலும். பக்கத்தில் இருந்த அடுத்த மந்திரி இதை கேட்டுக்கிட்டான். நேர ராஜாட்ட போனான். மகாராணியினுடைய வலது தொடையிலே மச்சம் இருக்குன்னு இவர் சொல்றாரு. போலுங்கிற வார்த்தையை வசதியா தள்ளிவிட்டான். மகாராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. நீலகண்ட தீட்சிதர் தப்புல பண்ணியிருக்காரு. அவ்வளவுதான், பொங்கிட்டார். 2 ஆட்களை விட்டு தீட்சிதரை உடனே இழுத்துக்கிட்டு வா. தீட்சிதர் கோயில்ல மீனாட்சிக்கு முன்னால நிக்கிறார். வந்த 2 வேலைக்காரன் இவர் பிடிச்சு இழுத்தான். புரிஞ்சு வச்சு மந்திரிய கைய பிடிச்சு கான்ஸ்டபிள் இழுக்கிறான்னா மந்திரி பதவி போச்சுன்னு அர்த்தம். இல்லாட்டி இழுப்பானா? இழுத்த உடனே புரிஞ்சுக்கிட்டார்.
மீனாட்சின்னார். அவ சொல்லிட்டா, டே உன்னை சந்தேகப்படுறாங்க. அப்படியா? மகாராஜா என்ன சந்தேகப்படுறாரா? அங்கிருந்து ஏழுகளை தீபாராதனை ஆகி வருது. தீபாராதனை ஆகி அந்த கற்பூரம் வருது. கற்பூரத்தை கண்ணுல ஒத்திக்கணும். கையில எடுத்தார், கண்ணுல வச்சுக்கிட்டார். 2 கண்ணும் போச்சு. ராஜா கொடுக்க வேண்டிய தண்டனையை நானே கொடுத்துக்கிட்டேன். இது எதுக்கு ராஜாவுக்கு இந்த வம்பு? என்ன ஆயிப்போச்சு? தப்பு செய்யாதவனுக்கு தண்டனை கொடுத்தா ராஜாவுக்கு தப்பு. யார் அவனே கொடுத்துக்கிட்டாலும் சரி, எப்ப சந்தேகப்பட்டுட்டாரோ அப்பவே எங்களுக்கு தண்டனை கொடுத்தாப்பல அர்த்தம். அப்புறம் என்ன உடம்புக்கு தண்டனை? நானே கொடுத்துக்கிறேன். ராஜா சந்தேகப்பட்டாச்சுன்னா ஆபத்து. கூடாது. தன் கண் போச்சு. ராஜா காலில் விழுந்துட்டான். இல்ல, போனது போனதுதான். என்ன வேடிக்கைனா, அவன் பண்ண பாவத்தினால இவ்வளவு பெரிய மகானுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்க நினைச்சதுனால, அவர் அதை நிறைவேற்றி கொண்டதுனால அவனுக்கு உடம்பு முழுக்க வெப்பு நோய் வந்துருச்சு. தாங்க முடியல, எரியுது, கத்துறான், கஷ்டப்படுறான். தீட்சிதர் சொன்னார், அம்பாளுக்கு வெப்பம் தீர தெப்பத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அதுதான் மகான். வெப்பம் தீர தெப்பத்துக்கு ஏற்பாடு பண்ணு. திருமலை நாயக்கன் வண்டியூர்ல போய் தெப்ப குளம் தோண்டனான். 7-6 வருஷம் என்னமாச்சு. தோன்ற பொழுது முரட்டு பிள்ளையார் கிடைச்சார், முக்குருணி விநாயகர். இன்னைக்கு கொண்ட மீனாட்சி கோயில்ல தெற்கு பார்த்து வச்சிருக்கு. முரட்டு விநாயகர். 18 குருணி இல்ல 3 குருணி அரிசி அவருக்கு பெரிய கொழுக்கட்டை அவிச்சு நம்ம சதுர்த்தி அன்னைக்கு கொண்டுகிட்டு வருவாங்க. 4 பேர் தோல்ல தூக்கிக்கிட்டு வருவாங்க. கொழுக்கட்டை அவரை விட பெருசா இருக்கும். அப்படி பிள்ளையார், முக்குருணி பிள்ளையார் தெப்பத்துக்கு ஏற்பாடு பண்றான். வைகையிலிருந்து தண்ணி வந்தது, தெப்பம் சரியாயிடுச்சு. சுவாமிக்கு தெப்ப உற்சவம் பண்ணணும். தைப்பூசம் அவனுக்கு பிறந்த நாள், திருமல நாயக்கனுக்கு. அதனால தைப்பூச தண்ணிக்கு தெப்ப திருவிழா ஏற்பாடு பண்றான். தெப்பத்தை அவனே இழுக்கிறான். தண்ணியில வரும், வெளியில நின்று எல்லாரும் இழுப்பாங்க. அவனே இழுத்தான். சாமி மைய மண்டபத்துக்கு போச்சு. போய் கும்பிட்டான். வெப்பு நோய் அகன்றது. நீலகண்ட தீட்சிதர் அப்படியே இருக்கு. கண்ணு தெரியல. கோயிலுக்குள்ள தடுமாறிக்கிட்டு போறாரு. அம்மா, உன்னை பார்த்த 6-7 வருஷம் ஆச்சே தாயே, பார்க்க முடியலையே. இந்த பாவிக்கு கண்ணை கெடுத்து விட்டியே. நான் உன்னை பார்க்கத்தானே இந்த கண்ணை வச்சிருந்தேன். ஐயனின் சீர்வேசு செல்வர்வாய், நல்ல தெள்ளமுதுண்டு வந்த திருவாய், அப்பனின் திருமேனி கண்ட புண்ணியர் கண்கள், மிக்க ஒளிமேவு கண்கள். ஆண்டவனுடைய புகழை பேசக்கூடிய வாய் சிறந்த வாய். அவனை பார்க்கக்கூடிய கண் சிறப்பான கண். அம்மாவனை பார்த்து 7-6-7 வருஷம் ஆச்சே. நான் என்ன எவ்வளவு பாவம் பண்ணிட்டேன் தாயே. ஆனந்த சாகர ஸ்தவம் அந்த நூலுக்கு பேரு. ஆனந்த சாகர ஸ்தவம். ஆனந்தமயமான கடல் அம்பாள். அந்த ஆனந்தத்தில் ஈடுபட்டு பாடினார். கோயிலுக்குள்ள போனார். அப்படியே தடவிக்கிட்டே போறார். மீனாட்சிக்கு முன்னால தீபாராதனை ஆச்சு. இங்க இருந்து அழுதார். 2 கண்ணும் தெரிஞ்சது. மகான் நீலகண்ட தீட்சிதர். எங்கே? மதுரையில. மீனாட்சி வரப்பிரசாதி. நீங்க நினைச்சீங்கன்னா நடத்தி கொடுப்பா. கொஞ்சம் நினைச்சா போதும், என்ன வேணுமோ அவ்வளவு நடத்தி கொடுப்பா. இதெல்லாம் சொந்த அனுபவங்கள். சொல்ல தொடங்கினால் அடுத்த வருஷம் வந்துடும். அவ்வளவு அனுபவங்கள். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமி காமாட்சியை பார்த்தாரா, உடனே இந்த மதுரைக்கும் காஞ்சிபுரத்துக்கும் எப்பவும் ஒரு சம்பந்தம் உண்டு. பழைய இலக்கியம் மதுரை காஞ்சின்னு இருக்கும். மதுரையவும் காஞ்சிபுரத்தையும் கம்பேர் பண்றது. 2 நடுவில் மொட்டு மாதிரி கோயில், சுத்தி வர தெருக்கள். கண் கிடைச்சுதா? கண் கிடைச்ச இவர் காமாட்சியத்தானே பாடணும். சிவபெருமான பாடுறார். ஆலந்தானு கந்தமுது செய்தானை ஆதியை அடியவர் தொழுதேத்தும் பாட்டு. அழகான பாட்டு. கோலம்தான் பெரிதும் உடையானை எல்லாம் சரி. கடைசி வரி ரொம்ப முக்கியம். காலகாலனை கம்பனெம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறு. காமாட்சி அல்ல, கம்பனெம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறு. ஏன்? அம்பாள் கண் கொடுத்தாத்தான் ஆண்டவனை பார்க்க முடியும். காண்பாரியார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. இப்படி என் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்ட ஒண்ணாதே. அம்பாள் கண் கொடுத்தாத்தான் நீங்க ஆண்டவனை பார்க்க முடியும். சிவபெருமானுக்கு பக்கத்தில் பிரியாவிடைன்னு ஒருத்தி உட்கார்ந்து இருப்பா. அது யாரு பிரியாவிடை?
நமக்கு கண் கொடுக்கிற பராசக்தி. அவ கண் கொடுத்தாத்தான் நீங்க சிவபெருமானை பார்க்க முடியும். சிவனால் படைக்கப்பட்ட சூரியனையே முழுக்க பார்க்க முடியல, நீங்க எப்படி சிவனை பார்க்க முடியும்? அதனால அம்பாள் கண் கொடுத்தாத்தான் பார்க்க முடியும். சிவன் கோயில்ல சிவபெருமானுக்கு இடது பக்கம் கதை ஓரத்துல மனோன்மணி உட்கார்ந்து இருப்பா. இதெல்லாம் பாருங்க. இந்த மனோன்மணி யார் தெரியுமில்ல? உங்களுக்கு காண கண் கொடுப்பவள். அப்பத்தான் நீங்க சிவபெருமானை பார்க்க முடியும். காமாட்சி கண் கொடுக்க பார்த்தார், கும்பிட்டார், புறப்பட்டார். ஆமாத்தூர், திரு ஆமாத்தூர். காண்டனன் காண்டனன் காரிகையாள் தன் கருத்தனாய். பார்த்துட்டேன் அந்த சந்தோஷம். ஆண்டனன் ஆண்டனன் ஆமாத்தூரியம் அடிகட்கு ஆள் பூண்டனன் பூண்டனன் பொய் என்று சொல்லுவன் கேள்மின்கள். நான் பார்த்துட்டேன், ஆமாத்தூர் ஐயனுக்கு ஆள் ஆயிட்டேன். நான் ஒன்னும் பொய் சொல்லல, உண்மைதான் சொல்றேன். கண்ணு போய் வந்தவல்ல தெரியும். பழந்தனம் இழந்தன படைத்தவரை ஒத்தாள், உழந்து விழி பெற்றதோர் உயிர் பொறையும் ஒத்தாள். சீதாதேவி கையில அந்த மோதிரம் கிடைச்ச உடனே கண்ணு போனவனுக்கு கண்ணு வந்தாப்பல சந்தோஷப்பட்டாளாம். குழந்தையை உயிர்த்த மலடிக்கு சமானமாய் இருந்தாளாம். அது மாதிரி பூண்டனன் பூண்டனன் பொய் என்று சொல்லுவன் கேண்மின்கள் மீண்டனன் மீண்டனன் வேத வித்தல்லாதவர்கட்கே. ஆமாத்தூருக்கு போய் வழிபட்டார். தண்டபாணி சுவாமிகள் சமாதி ஆமாத்தூர்ல இருக்கு, திருவாமாத்தூர். தண்டபாணி சுவாமிகள் முருகதாச மடத்தை முருகதாசருக்கு வழிபாடு செய்யக்கூடியவர், சிறந்த ஞானி, ஆயிரக்கணக்கில் பாடல் பாடியவர் மகான் தண்டபாணி சுவாமிகள். பழனிக்கு போற இடத்துல ஒரு பாட்டு பாடி போட்டிருக்காங்க, தண்டபாணி சுவாமி பாடின பாட்டு. அது மகான் தண்டபாணி சுவாமிகள் பாடின பாட்டு. உன்னை தவிர மற்றொன்று உண்டென்னும் உண்ணுமவர் என்னை தொடரா வாழ்வு என்று அருள்வாய். முருகா, உன்னை தவிர வேற தெய்வம் உண்டுன்னு சொல்றவன் அவங்கிட்ட போய் நான் நிக்கப்படாது, அவன் என்கிட்ட வரப்படாது, நீதான் எனக்கு தெய்வம். உன்னை தவிர மற்றொன்று உண்டென்றும் உண்ணும் அவர் என்னை தொடரா வாழ்வு என்று அருள்வாய். முன்னை ஒழுக்கம் கருணை தவம் உள்ளவரை எல்லாம் இழுக்கும் பழனியப்பனே. ஒழுக்கம் உள்ளவர்கள், தவம் உள்ளவர்கள், கருணை உள்ளவர்கள் சிங்கப்பூர்ல இருந்தாலும், மலேசியாவில் இருந்தாலும், தென்னாப்பிரிக்காவில் இருந்தாலும், ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன்ல இருந்தாலும் பழனி ஆண்டவன் இழுக்கிறானா. எங்க எழுதி போட்டாங்க தெரியுமில்ல? விஞ்சி ஸ்டேஷன்ல. விஞ்சி மேல இழுத்துக்கிட்டே போதில்லை எல்லாரையும். மின்சாரம் இழுக்கல, பழனியப்பன் இழுக்கிறான்னு எழுதி போட்டிருந்தாங்க. பின்னால வந்த புண்ணியவான்கள் அந்த பாட்டை அழிச்சு மேல வெள்ளி அடிச்சு விட்டாங்க. நம்ம தான் தமிழை விட மாட்டோமே. யார் அறிவார் தமிழ் பெருமை என்கின்றீர், மதுரை மூதூர் நீரறியும் நெருப்பறியும்னு அழிச்சு விட்டாங்க. இப்போ அந்த தண்டபாணி சுவாமிகள் சமாதி 5/7/1898 சமாதி தண்டபாணி சுவாமிகள். எந்த ஊர்? திருவாமாத்தூர். அபிராம ஈஸ்வரர், முத்தாம்பிகை, வட்டப்பாறை அம்மன் எல்லாம் உள்ள திருத்தலம். திருநெல்வாயில் அறத்துறைக்கு போனார். அங்கிருந்து வேகமா திருவாவடுதுறைக்கு வந்துட்டார். திருவாவடுதுறைக்கு வந்தா உடம்புல ஒரு நோய் வந்துடுச்சு. என்னமோ ஒரு நோய். இந்த மனசு தகராறானாலே உடம்பு தகராறாயிடும். மனசு தைரியமா இருந்தா உடம்புக்கு ஒண்ணு வராது. கண்ணு போச்சு கண்ணு போச்சு கண்ணு போச்சுன்னாரா, அது உடம்புல ஏதோ ஒரு நோயா மாறி போச்சு. மண்ணில் மேல் மயங்கி கிடப்பேனை வலிய வந்தனை ஆண்டு கொண்டானே. நீ தானே வலிய வந்து ஓலை காட்டி ஆட்கொண்டாய். இல்லாட்டி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் பாட்டுக்கு சிவனேன்னு திருவண்ணநல்லூருக்கும் திருநாவல்லூருக்கும் ஸ்டண்டிங் அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பனா இல்லையா? இப்ப நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்து கண்ணிலேன் உடம்பில் அடு நோயால் கருத்தழிந்துனக்கே பொறையானேன் தென்னிலா எரிக்கும் சடையானே தேவனே திரு ஆவடு துறையுள் அண்ணலே என்னை அஞ்சல் என்றருளாய் ஆறுறவெனக்கு அமரர்கள் ஏரே. ஒன்னாகல புறப்பட்டு திருத்துருத்தி வந்துட்டார். திருத்துருத்திக்கு அற்புதமான ஒரு பேரு இப்ப குத்தாலம். மாயவரம் குத்தாலம். திருத்துருத்திக்கு வந்துட்டார். வடகுளத்திலே குளியினார் சிவபெருமான். வடகுளத்திலே போய் குளிச்சார். நோய் நீர்ந்தது. சொன்னவார் அறிவார் துருத்தியார். நான் சொன்னபடி அவர் செஞ்சிட்டாராம். உடம்பு நோய் மாறிற்று. என்னை நான் மறக்குமார் எம்பெருமானை என் உடம்பு அடும் பிணி இடர் கெடுத்தானை. அந்த நோய் மாறிற்று. திருவாரூருக்கு வந்துட்டார். வாசல்ல நின்னே கும்பிடுறார். பறக்கும் எங்கிள்ளைகாள், கிளி பறந்து போகுது. பாடும் எம் பூவைகாள்
நாகனவாய் பறவை பேசுது, வேகமா முன்னால போங்க, திருவாரூர்ல போய் சொல்லுங்க, ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருக்கிறா, அவளால திருவாரூர் பெருமானை மறக்க முடியல, அவ கையில போட்டிருக்கிற வளையல் கலண்டு கலண்டு விழுகுது. ஏன் வளையல் கலண்டு விழுகுது? காதலனையோ கணவனையோ நினைச்சா உடம்பு மென்மையா போயிடுமா, அப்போ போட்டிருக்கிற வளையல் கலண்டு போயிடுமா. வளையல் கலண்டா காதல் அதிகம்னு அர்த்தமா. பறக்கும் எங்கிள்ளைகாள் பாடும் எம்பூவைகாள் அரக்கண் எண்ணத்தகும் அடிகள் ஆரூரரை மறக்க இல்லாமையும் வளைகள் இல்லாமையும் ரொம்ப நாளா உறக்கம் இல்லாமையும் உணர்த்த வல்லீர்களே. புதுசா கல்யாணம் அனுச்சான் புருஷனும் பொண்டாட்டியும். அவன் சொன்னானா, ஒரு நாள் வந்து நான் வெளியூருக்கு போறேன் பணம் சம்பாதிக்கேன்னா. என்னங்க கல்யாணம் ஆகி 20 நாள் கூட ஆகல, ஐயோ நீங்க வெளியூருக்கு போனா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நினைச்சாலாம். உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போச்சான், வலது கையில் போட்டிருந்த வளையல் கலண்டு விழுந்துருச்சான். இவன் பார்த்தானா, சே இப்படி விட்டுட்டு போனா இவளே கலண்டு போயிடுவான், இப்போ ஒதுக்கி வளையல் தானே விழுந்திருக்கு, அப்படித்தான் நினைச்சேன், உன்னை பார்த்த உடனே போக வேண்டான்னு தீர்மானம் பண்ணிவிட்டேன், நான் போகலேன்னானா. அப்படியான்னாலாம் சந்தோஷம் வந்துதான், உடம்பு ஊதி போச்சான். இடது கையிலே உள்ள வளையல் ஊதி போன கையின் பருமனை தாங்க மாட்டாமல் உடைஞ்சு போச்சான். ஆக 2 வளையலும் காலி. நங்கை பயணம் நமக்கென்றுரை அளவில் அங்கை பசலை நிறமானதே செங்கை வளை நெகிழ பாதி மறுத்தேன் என்று ஓத உளம் நெகிழ பாதி உடைந்து ஒரு பக்கம் நெகிழ்ந்தது ஒரு பக்கம் உடைஞ்சது. ஆக இவன் ஊருக்கு போனாலும் ஊருக்கு போகாம இருந்தாலும் வளையல் கடைக்காரனுக்கு லாபம். அதானே இந்த வளையலுக்கு அவளது மரியாதை. சாரதாமணி தேவியார் கையில போட்டிருந்த வளையல் மங்களத்துக்கு அடையாளம், அதை கலற்றாதே என்று பகவான் ராமகிருஷ்ணர் சொன்னார். அன்னையார் கடைசி வரை போட்டிருந்தார்கள். பறக்குமெங் கிள்ளைகால் பாடிட்டாரா, கோயிலுக்குள்ள போயிட்டார். திருமூலட்டானம், பெருமானே ஒத்த கண்ணோட பார்க்கிறேன், 2 கண்ணால பார்த்த பெருமானே காமாட்சி கொடுத்த இடது கண்ணால பார்க்கிறேன், இந்த வலது கண் என்ன சரிப்படல, சரி வச்சுக்க நல்லா இரு, என் கண்ணை வச்சுக்கிட்டு நல்லா இரு, என் பணத்தை நீங்க தரல இல்ல வச்சுக்கிட்டு நல்லா இருங்க, என்ன வாழ்த்துறதா வைக்கிறதா. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூலாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால். துன்பத்தை எல்லாம் பட்டியல் போட்டு சொல்றேன், பேசாம உட்கார்ந்து இருக்கிய ஐயா. வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். நான் என்ன உன்னுடைய சொத்து, வித்துக்க, புத்தி வைக்கப்பட்ட சொத்து இல்ல, உன் சொத்து, உடையவன் நீ உடைமை நான், விரும்பி ஆட்பட்டேன். கட்டாயத்துக்கு ஆட்பட்டனா இல்ல, விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை. அதான் விவகாரம், நான் ஒன்னும் தப்பு பண்ணல, கொத்தையாக்கி நீர், கொத்தையினா கண்ணில்லாதவன் அர்த்தம், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கி நீர், எற்று கடிகள் என்கண் கொண்டீர் நீரே படிப்பட்டீர், மற்றை கண்டான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே. அத்தனை பாட்டு வச்சுக்கிட்டு நல்லாரு, வாழ்ந்துட்டு போ வாழ்ந்துட்டு போ வாழ்ந்துட்டு போ. சிவபெருமானுக்கு புரியாது, அப்பா வஞ்சது போதுமா. திருவொற்றியூர்ல ஆரம்பிச்சு வைய தொடங்கின மனுஷன் திருவாரூர் வரைக்கும் வஞ்சிருக்கேன். சங்கிலி நாச்சியார் இருக்கிற ஊர் திருவொற்றியூர், பரம நாச்சியார் இருக்கிற ஊர் திருவாரூர். அந்த பண்டாட்டி ஊர்ல வைய தொடங்கி இந்த பண்டாட்டி ஊர் வரைக்கும் வஞ்சிக்கிட்டே வந்திருக்கேன். போ இந்தா கண்ணை வச்சுக்கோ. ஏதம் வரும் பறவை பலக்கண் கிடைச்சது, ஆஹா கண் கிடைச்சிருச்சு, 2 கண்ணு வந்துருச்சு. இப்போ வந்த உடனே இந்த பரிசனங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சார். அந்த அம்மா கதவை சாத்தி விட்டா. இந்த ஆளுக்கு திருவொற்றியூர்ல தொடக்கு உண்டுன்னு சொல்லிவிட்டா. அவளுக்கு அதுக்குள்ள தெரிஞ்சிருச்சு பாருங்க. அந்த காலத்து பெண்கள் ரொம்ப அறிவாளிகளா இருந்திருக்காங்க. அவளது விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இந்த ஆளு திருவொற்றியூர்ல ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிற விஷயம் இந்த பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. கதவை சாத்தி விட்டா. எல்லாம் ஓடி வந்து பார்க்கறான், கதவை சாத்தியாச்சு, நீ ராத்திரி கோயில்ல படுக்க வேண்டியதுதானுங்கிறான். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு எப்படி இருக்கும், சிவபெருமானே பேயும் உறங்கும் பிறங்கிருள்வாய். சேக்கிழார் சாமி சொல்றார், பேய் கூட தூங்குமா அந்த ராத்திரியில. சிவபெருமானே
என்னப்பா கதவை சாத்தி விட்டா இப்ப என்ன செய்யணுங்கிற? நீ போய் சொல்லிட்டு வா. ஏண்டா எந்த வேலைக்கு யாரை அனுப்புறதுன்னு இல்லை அப்படின்னு அவர் கேட்கல. முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலமானாள் பால். பழைய வினையினாலதான் இவன் மேல இவ்வளவு காதல். அன்னை என்னை உடையாய் நினைந்தருளாய். நாயனீரே, நாயனீரே, நாயன்ன வழிகாற்றவன் அர்த்தம். நாயனீரே, நான் உமக்கு இங்கு அடியேன் ஆகில். நீர் எனக்கு தாயின் நல்ல தோழருமாம் தம்பிரானாரை ஆகில். சந்தேகம் வந்துருச்சோ? நான் உனக்கு அடிமை என்பது உண்மையானால், நீ எனக்கு தோழன் என்பது உண்மையானால், ஆய அறிவும் இழந்து அழிவேன் அயர்வு நோக்கி அவ்வளவும் போய் இவ்விரவே பறவை உரு புலவி தீர்த்து தாரும். இப்பவே போ, பறவை நாச்சியார்கிட்ட போய் சொல்லு, இந்த சண்டையை அவளை கொஞ்சம் மறக்க சொல்லு, என்னை கூட்டிக்கிட்டு போக சொல்லு. சிவபெருமான் பார்க்கிறார். தொண்டனார்தாம் துயர் தீர்க்க தூதனாராய் எழுந்தருள. தொண்டர் துயர் நீக்கும் தூதனார் புறப்பட்டார். தேவாசிரியன் மண்டபத்து தேவர்கள் எல்லாம் கூட வர்றாங்க, சேவகர்கள் கூட வர்றாங்க, பூதங்கள் எல்லாம் கூட வருது, முனிவர்கள், யோகிகள், பிரம்மாவும் திருமாலும் போனாங்களாம். ஏன்? இவரு நடந்து போறாரு, இந்த பாதத்தையும் தலைமுடியவும் கண்டுபிடிச்சு விடலாம். ஒரு காலத்திலே திருவடியும் திருமுடியும் தெரியாம தேடினார்கள். மாலரியா நான்முகனும் காணா மலை. இப்ப கண்டுபிடிச்சு விடலாம். எல்லா கூட்டத்தோட போறாங்க. குபேரம் பக்கத்திலே போறான். ஏதாச்சும் கேட்டா எடுத்து கொடுக்கணுமே. சிவபெருமான் அந்த இடத்துக்கு போனவன என்ன பண்றாரு? இவர் காலு சிலம்பு கலீர் கலீருங்குது. வாருங்கள் வாருங்கள், திருவாரூர் தெருவிலே சிவபெருமான் நடக்கிறார், அவரை பார்க்க வேண்டுமா? வாருங்கள் வாருங்கள். சிலம்பு ஒலிக்கிறான். போனார்ல, மறைகள் தொடர வந்தொண்டர் மனமுந்தொடர. அந்த ஆளு அங்க உட்கார்ந்து இருக்காரு. நேரம் போயிருப்பாரு, போய் சொல்லி இருப்பாரு, அவ கதவை திறந்து இருப்பா. இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. திருவாரூர் வீதியிலே சிவலோகம் முழுவதும் நடந்து போனுச்சான். சிவபெருமான் போன உடனே எப்படி போறார்? கோயில் அர்ச்சகரா போறார். அதான் விவகாரம். அர்ச்சகரா போய் கதவை தட்ட, ராத்திரி 11 மணி கதவை திறந்தா, சுவாமி இந்த நேரத்தில் நீங்க இங்கே இல்ல, சுந்தரன் வந்திருக்கிறான், ஏற்றுக்கொள். சுருக்கம், சங்கிலி தொடக்குண்டாருக்கு இங்கொரு சார்பும் உண்டோ? சங்கிலியினால் கட்டப்பட்டவர்னு ஒரு அர்த்தம், சங்கிலி நாச்சியார கல்யாணம் பண்ணிக்கிட்டவர்னு ஒரு அர்த்தம். சங்கிலி தொடக்குண்டாருக்கு பேர் முதற்கொண்டு கண்டுபிடிச்சிட்டான். சங்கிலி தொடக்குண்டாருக்கு இங்கொரு சார் உண்டோ? நீர் கங்குலின் வந்து சொன்ன காரியம் அழகிது. உங்கள் பெருமைக்கு இது தக்கதாகாது. நான் அவர் வருவதற்கு இசைய மாட்டேன், நீங்களும் போங்கள். பளிச்சுன்னு கதை அடைச்சுட்டான். ஒட்டக்குத்தம் பாட்டுக்கு ரெட்ட தாழ்பாள்னு ஆயிப்போச்சு. சிவபெருமான் முகத்தில் அடிச்சாப்புல கதவை சாத்தி விட்டா கோயில் அர்ச்சகர்னு நினைச்சு. அர்ச்சகர் திரும்பி வர்றார். இவர் தவிக்கிறார். என்ன போன காரியம் என்ன ஆச்சு? அவ ஒத்துக்கல, எனக்கு தோல்வி, எனக்கு அப்பவே தெரியும், நீங்களா போகணும், ஏன் அர்ச்சகரா மாறி போனீங்க? அதுக்கு ஒரு திட்டு. இப்ப என்ன செய்ய சொல்ற? சிவபெருமானா போங்க வீட்டு வாசப்படிக்கு. என்னடா அப்பா, என்னதான்டா பண்றது? உன்னை தோழன்னு ஏற்றுக்கொண்டதற்கு நாம் பட்ட பாடு பெரும்பாடா போச்சு. தாளம் படுமோ தறிபடுமோன்னு ஆயிப்போச்சு. சரி, ஏன் வலி ஆட்கொண்டீர்? இப்பொழுது தூது செல்லுங்கள். நீங்கள் போகாவிட்டால் என் உயிர் போய்விடும். வெம்புரு துயர் நீங்க சென்றார், வினையெல்லாம் விளைக்க வல்லார். எல்லா வினைகளையும் உண்டாக்குறவர் இப்போ போறார். இவர் பறவை நினைப்பு தடுமாற்றத்தில் இருக்கிறார். கையிலை வெள்ளிமலை மாதிரி திருவாரூர் தெருக்கள் விளங்கின. சிவபெருமான் சிவபெருமானா போறார். விரித்த செஞ்சடையாட வதன சந்திரன் நாட, விரிகமல நயனமாட, வெண்முறுவல் நிலவாட, நன்னு தமருகமாட, வீசும் ஒரு செங்கையாட, தரித்த புலி அதல்லாட, அபயகரமாட, இரு தங்கு தோல் ஊசலாட, தாங்கு நூலாட, மேல் ஓங்கு நீராட, ஒளிர் தன்பவள மேனியாட, உரித்த கரி உரியாட, உரக கங்கணம் ஆட, உபய பரிபுறமுமாட,
ஒரு பதம் எடுத்தாட ஒரு பதம் மிதித்தாட உள்ளே மகிழ்ந்து சற்றே சிரித்து மலை மங்கை கொண்டாட நின்றாடும் முன் திருநடனம் என்று காண்பேன் ஜெகம்பணி பரம்பர திகம்பர நடேசனே சிற்சொரூபானந்தனே. இப்படி எல்லாம் ஆட சிவபெருமான் போய் வாசப்படியில நிற்கிறார். அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பேசுறதுக்காக என்ன கூப்பிட்டாங்க 35 வருஷத்துக்கு முன்னால. போய் அந்த வாசப்படியிலே ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து இருந்தேன். பரவனாச்சியார் விட்டு வாசப்படி திருவாரூர்ல. சிவபெருமான் போய் வாசப்படியில நிற்கிறார். கதவை தட்டினார். திறந்த உடனே அவளுக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம். அந்த அர்ச்சகரை போ சொல்லி விட்டோமே, அவர் யாரோ தெரியலையே, அர்ச்சகர் வரமாட்டாரே, என்னமோ சந்தேகம். அவரை பார்த்த உடனே மனசு சந்தோஷப்பட்டது. ஒருவேளை சிவபெருமான இருக்குமோ, தப்பு பண்ணிட்டோமோ. எப்பவுமே ஆனதுக்கு அப்புறம் தான் புத்தி வரும், முதல்ல புத்தி வராது. இப்ப இவர் சிவபெருமான் வந்து நின்ன உடனே காலில் விழுந்துட்டான். உரிமையால் ஊரன் ஏவர். உரிமையினால அவன் சொன்னானா, என்ன உரிமை? தோழனுங்கிற உரிமை. உரிமையால் ஊரன் ஏவ மீளவும் உன்பால் வந்தோம், திரும்பவும் வந்தோம். அப்படின்னா அப்பவே வந்தது நான் அர்த்தம். மீளவும் உன்பால் வந்தோம், முன்பு போல் மறுக்காதே. இருமுறை வருவீராகில் என் செய்வேன் இசையாது. 2 முறை வந்துட்டீங்களே, நான் மறுக்க முடியுமா? வர சொல்லுங்கள். அப்பா நல்ல வேலைடா அப்பா, இதோட விட்டா 3வது முறையும் போகாம. வள்ளற் பெருமான் பாடுறாரு, காமனை எரித்தவனை 2 முறை திருவாரூர் தெருவிலையெல்லாம் நடக்க விட்டாராம். யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமி. ஊரூரும் பல புகழ. எப்போ தேரூரும் திருவாரூர் தெருவுதொரும் நடப்பித்தாய் ஆரூர நின் பெருமை அயன்மாலும் அளப்பரிதே. பேரூரும் பறவை மனப்பிணக்கர எம்பெருமானை ஊரூரும் பல புகழ ஓர் இரவில். எங்க? தேரூரும் திருவாரூர் தெருவுதொரும் நடப்பித்தாய் ஆரூர நின் பெருமை அயன்மாலும் அளப்பரிதே. ராமலிங்க சுவாமி 4 வரையும் அப்படி பாடியிருக்கார். இந்த பாட்டு அப்படி முடிஞ்சது. சந்தோஷம் 2 பேருக்கும். கொஞ்ச நாள் ஆச்சு. திருப்புங்கூருக்கு போறார், திருமங்கலக்குடிக்கு போறார். அங்கிருந்து கிளம்பிட்டார். ஒரு முக்கியமான செய்தி. இப்போ புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில், அங்கிருந்து திருப்புங்கூர் போற பாதையில நடுவில் திருமங்கலக்குடி. திருமங்கலக்குடியில ஒரு வேளாளர், அவருக்கு ஏயர்கோன் கலிக்காமநாயனார்னு பேர். அவரு அரசாட்சி பண்ணுகிறார். சேனை தலைவர்களுக்கு ராஜா கொடுக்கிற பட்டம் ஏயர்கோன். இவர் ஒரு சேனை தலைவர். இவருக்கு கோபம் பொங்குது. என்ன கோபம்? சிவபெருமான பொண்டாட்டிட்ட தூது விட்டுருக்கிறானே, இந்த ஆளை உதைக்க வேண்டாம். நம்ம பாஷையில சொன்னா செய்யலாமா? எவ்வளவு பெரிய ஆள் சிவபெருமான், அவரை போய் இவங்க சண்டைக்கு இழுத்து விட்டுட்டாரே. நாயகன் தலைவன் நாயனை அடியான் ஏவும் காரியம் நன்று சால ஏயுமின்றி இதனை செய்வான் தொண்டனாம். இவனுக்கு பேரு தொண்டனா? இவனா தொண்டன்? என்னே பாவம் பேயனேன் பொறுக்க ஒன்னா பிழையினை செவியால் கேட்பது ஆயின பின்னும் மாயாது இருந்தது என் ஆவி. இப்படி ஒருத்தன் சிவபெருமான தூது அனுப்புனதை கேட்டதுக்கு அப்புறமும் நான் சாகாம இருக்கிறனே. அவர் பக்தி எப்படி பாருங்க. இந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் யாரு தெரியுமா? மானக்கஞ்சார நாயனாருக்கு மாப்பிள்ளை. அவர் யாரு? மானக்கஞ்சார நாயனார். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண அன்னைக்கு அழகான பொண்ணு பக்கத்துல நிக்குது. காலையில கல்யாணம். ஒரு சிவனடியார் வந்துட்டார். சிவனடியாரை பார்த்த உடனே மானக்கஞ்சாரர் காலில் விழுந்து கும்பிட்டார். சிவனடியார் இப்படி இந்த பொண்ணை பார்த்தார். தலைமுடி இவ்வளவு நீளமா இருக்கே, 6 அடி 7 அடி இருக்கும். தலையிலிருந்து கீழே வரைக்கும் தலைமுடி. எனக்கு இது பஞ்சவடிக்கு ஆகுமே. எப்படி இருக்கு? இவருக்கு பஞ்சவடிக்காகவா அவ இத்தனை வருஷம் வளர்த்திருக்கா? எனக்கு இது பஞ்சவடிக்கு ஆகுமே பூநூலுக்கு. அப்படியான்னாராம். அப்பா திரும்பினாரா, அந்த பொண்ணு தலையை குனிஞ்சாலாம், அப்படியே முடிய வெட்டி கொடுத்துட்டார். கல்யாண பொண்ணு பாப் பண்ணிக்கிட்டு நிற்கிறாப்புல நிக்குது. யோசிச்சு பாருங்க. சந்தோஷம் தாங்கல எல்லாருக்கும். 2 பேர். அவளுக்கு மகிழ்ச்சி, அவருக்கு மகிழ்ச்சி. சிவனடியார் மறைஞ்சு சிவபெருமானா நிற்கிறார். ஏண்டா எது கேட்டாலும் கொடுத்துருவார் போல இருக்கே.
இதுக்குள்ள மாப்பிள்ளை வந்துட்டார். மாப்பிள்ளை யாரு? நம்ம ஏயர்கோன் கலிக்காமர். வந்த உடனே கதையெல்லாம் சொன்னாங்களாம். சே, கொஞ்சம் முன்னால வந்திருந்தா நானும் சிவபெருமானை பார்த்திருப்பனே, இவளது பாக்கியம் உள்ள பொண்ணு. திரும்பினாராம். பொண்ணுக்கு திரும்பவும் தலைமுடி வளர்ந்து விட்டது. கடவுளுக்கு கொடுத்தது மீண்டும் வரும். கடவுளுக்கு ஒரு பங்கு கொடுத்தா உங்களுக்கு 100 பங்கு திரும்பி வரும். எழுதி வச்சுங்க. திருப்பணிக்கு கொடுத்த காசு நமக்கு 100 பங்கு வரும். 100 பங்கு யாருக்கு வர வேணும்னு தலையெழுத்து இருக்கோ அவன் தான் திருப்பணிக்கு பணம் கொடுப்பான். அவன் தான் அடியார்களுக்கு சோறு போடுவான். மற்றவனெல்லாம் உள்ள வச்சு பூட்டி போடுவான். இதான் கதை. எப்படி இருக்கு? சந்தோஷம். அந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பரம பக்தர். அந்த மாப்பிள்ளை இப்போ அவருக்கு கோபம் தாங்கல. இந்த சுந்தரனுக்கு நேர்ல பார்க்க கூடாதுன்னு இருக்காரு. சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு செய்தி தெரிஞ்சிருச்சு. ஏயர்கோன் கலிக்காம நாயனார் நம்மளை ரொம்ப திட்டுறாரு. சிவபெருமானே, இப்ப என்னப்பா செய்யணும்? இந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் திட்டுறார், கொஞ்சம் பார்த்துக்கோ. தோழன்னா ரொம்ப கஷ்டங்க, சொன்னதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கு. சரி, நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். என்ன? அவருக்கு சூளை நோய் உண்டாக்குறேன். அது சரி, உங்களுக்கு கையில ரெடியா வச்சிருக்கிறது சூளை நோய் தான். அப்பர் சுவாமிக்கு சூளை நோய், இப்போ இவருக்கு ஒரு சூளை நோய். சூளை நோய் ஏற்பாடு பண்ற, வைத்த வலிக்கும், நீ போய் தீர்த்துட்டு வா. சுந்தரர் புறப்பட்டார். இவருக்கு வயிற்று வலி வந்துருச்சு. சிவபெருமான் சொல்றார், சுந்தரர் வந்து தீர்த்தால் அன்றி இந்த வயிற்று நோவு போகாது. வைத்த வலிக்குது, தாங்கல, கோபம் வந்துருச்சு. எம்பிரான் எந்தை தந்தை தந்தையங் கூட்டமெல்லாம் தம்பிரான் நீரே என்று வழி வழி சார்ந்து வாழும் இம்பரின் மிக்க வாழ்க்கை என்னை. எங்கப்பா அவங்கப்பா 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 7 தலைமுறையா நான் சிவபெருமான கும்பிடுறேன். எனக்கு வர்ற சூளை நோயை பொண்டாட்டிட்ட சிவபெருமான அனுப்பின ஆளு வந்து தீக்கிறதா? இத்தனை தலைமுறையா கும்பிடுறேன். பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடுவார். எந்தை தந்தை 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 தந்தைதம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழியாட் செய்கின்றோம். திருவோண திருவிழவில் அந்து எம்போதில் அறி உருவாகி அரியை அளித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே. எங்க மதுரையில் பாடின பாட்டு திருப்பல்லாண்டு. அது மாதிரி 7 தலைமுறையா நான் கும்பிடுறேன். எனக்கு சூழ நோய் வந்துட்டா இந்த ஆளு தீக்கிறதா? கூடாது. வம்பென ஆண்டு கொண்டான் ஒருவனே தீர்ப்பான் வந்து. திண்ணிய சூளை தீர்க்க சுந்தரன் வருகிறான்னு சொல்லிவிட்டார். இவருக்கு கோபம் தாங்கல. அவன் வந்து என்ன சூளைய தீக்கிறது? வயிறு இருந்தா தானே சூளை இருக்கும். உடைவாளை உருகி வெட்டிக்கிட்டார் வயிற்றுல. வயிறு இருந்தா தானே சூளை நோய். வயிறு இல்லைன்னா சூளை எப்படி? மற்றவன் இங்கு வந்து தீர்ப்பதன் முன் நான் மாய பற்றி நின்று என்னை நீங்கா பாதகச் சூளை தன்னை உற்ற இவ்வயிற்றினோடு கிழிப்பன். சூளையை மட்டுமா கிழிப்பேன், வயிற்றையும் சேர்த்து கிழிப்பேன் என்று உடைவாள் தன்னால் செற்றிட உயிரினோடும் சூளையும் தீர்ந்ததன்றே. உயிரும் போச்சு, சூளையும் போச்சு. பின்ன செத்ததுக்கு அப்புறம் சூளை உட்கார்ந்து இருக்கும் போச்சு. பண்டாட்டி பார்க்கறா, ஐயோ இறந்து போயிட்டாரு, நானும் கூட இறந்து போறேன். அதுக்குள்ள சத்தம் கேட்குது. என்னன்னா சுந்தரமூர்த்தி தெருமுனையில வந்துட்டு இருக்கார். இப்போ புருஷனுக்காக சாகிறதா, வந்திருக்கிற பெரியவரை வரவேற்கிறதா? வந்திருக்கவரை வரவேற்கணும். நம்ம வீட்டுக்கு வர்றார் சுந்தரர். அப்பர் சுவாமிகள் வந்த பொழுது வரவேற்ற மாதிரி, குழந்தைய உள்ள சுருட்டி வச்சுட்டு வந்து நின்ற மாதிரி, மருவி இங்கணைந்தார் நம்பி என்று எல்லோரும் கூற ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழிக. யாரும் அழாதீர்கள், நிறுத்துங்க. உடம்ப கொண்டே மறைச்சு வச்சு விட்டாங்க. வெளியில வந்தாச்சு. வாயில்ல தீபம், பூரண கும்பம், மலர் மாலை, மனசுக்குள்ள துக்கம், வெளியில மலர் மாலை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடியில போட்டு காலில் விழுந்து கும்பிட்டு காலை கழுவி தண்ணீரை தெளித்து கொள்ள அவர் கேட்கிறார், நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அவர் எங்கே இருக்கார்? சூழ நோயை நான் மாற்ற வேண்டும். என்ன சொல்லுவார்? உள்ள பள்ளி கொள்கின்றார், தூங்கிக்கிட்டு இருக்கார். மாதர்தம் ஏவலாலே மனை தொழில் மாக்கள் மற்ற இங்கு ஏதமொன்றில்லை. ஒன்னும் தப்புல்ல, உள்ளே பள்ளி கொள்கின்றார். அவர் தூங்கிக்கிட்டு தானே இருக்காரு. சாவுங்கிறது பெரிய தூக்கம் இல்லையா? ஒன்னும் பொய் சொல்லல.
இது சின்ன சாவு, அது பெரிய தூக்கம். இப்ப தூங்குறோம் பாருங்க, இது சின்ன சாவு, அது பெரிய தூக்கம். இது ரிகர்சல், அது ஃபைனல், அவ்வளவுதான். என்ன சொல்றார்? மனத்தொழில் மாக்கள் மற்றிங்கு ஏதம் ஒன்றில்லை, உள்ளே பள்ளி கொள்கின்றார் என்ன, தீது அணைவில்லை ஏனும் என் மனம் தெருளாது. ஏதோ என் மனசுல ஒரு மாதிரியா படுது. இன்மை ஆதலால் அவரை காண வேண்டும் என்று அருளி செய்தார். நாம் பார்க்கணும், அவரை தூங்குறாரா, பரவாயில்ல போய் பார்க்கிறேன். வன்றொண்டர் பின்னும் கூற மற்றவர் தம்மை காட்ட, கொண்ட காமிச்சா வயிறு கிழிஞ்சு செத்து கிடக்கிறார். ஐயோ, இதுக்கு நான் இல்ல காரணமா போயிட்டேன், ஒரு அடியவர் இறந்ததுக்கு நான் காரணமாகி விட்டேன், நான் இருக்கக்கூடாது. அவர் பக்கத்தில் கிடந்த உடைவாளி எடுத்து சுந்தரமூர்த்தி தான் தன் கழுத்தை வெட்டி கொள்ள போக அவர் எந்திரிச்சு இவர் கையை பிடிச்சு விட்டார். இறந்தவர் எழுந்து இவர் கையை பிடித்துக் கொண்டார். கோளுரு மனத்தராகி குற்றுடை வாளை பற்ற ஆளுடை தம்பிரானார் அருளினால் அவரும் உய்ந்து கேளிரே ஆகி கெட்டேன் என விரைந்து எழுந்து கையில் வாளினை பிடித்துக் கொள்ள வந்தொண்டர் அவரை வணங்கி வீழ்ந்தார். அவர் எந்திரிச்சு, இறந்தவர் எந்திரிச்சு வாளோட கையை பிடிச்சுக்கிட்டாராம். இது யாரு வரலாறு? அற்புதமான வரலாறு. நம்முடைய கலிக்காம ஏயர்கோன் கலிக்காம நாயனார் 2 பேரும் புறப்பட்டார்கள். திருப்புன்கூருக்கு வந்து கும்பிடுகிறார்கள். அந்த நாளன் உன்னடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலந்தன் ஆறுகிறதனை பப்பினாய்க்கு. மார்க்கண்டேயனுக்காக யமனுடைய உயிரை எடுத்துக்கொண்ட உனக்கு வன்மை கண்டடியேன் எந்தை நீ எனை நமன் தமர் நலியில் இவன் மற்ற என் அடியான். யமன் வர்ற பொழுது கிட்ட வராதே, இந்த சுந்தரமூர்த்தி என்னுடைய அடியான் என்று சொல்ல வேண்டும். அந்த சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் சொல்லும் பொழில் திருப்புன்கூருளானே. ஒரு அற்புதமான பாட்டு, திருப்பாட்டு. என்ன தெரியுமா? சிவபெருமானே, குற்றம் பண்ணினவங்க குற்றத்தை பூரா நீ மன்னிச்சிருக்க. யார் யார் குற்றம் பண்ணனா? 1 திருஞான சம்பந்தர், ஐயோ அவர் குற்றம் பண்ணாரா. 2 திருநாவுக்கரசர், 3 நந்தனார், 4 சூதன், 5 சாக்கியன், 6 செலந்தி, 7 கண்ணப்பன், 8 கணம்புள்ளன். இந்த 8 பேரும் தப்பு பண்ணாங்க, நீ மன்னிச்சிருக்க. நான் தப்பு பண்ண மன்னிக்க வேண்டாமா? அதனாலதான் உன் காலடியில வந்து கிடக்கிறேன். 8 பேர் என்னங்க தப்பு பண்ணாங்க? நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் என்ன தப்பு பண்ணாரு? அத்தனை பேரையும் கூட்டிக்கிட்டு கைலாசத்துக்கு போயிட்டார். ஏங்க, படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்கும் டிகிரி கொடுத்தா பல்கலைக்கழகம் என்னத்துக்கு ஆகிறது? தகுதி உள்ளவன் தகுதி இல்லாதவன், வந்தவன் போனவன், அங்கே இருந்தவன் இங்கே இருந்தவன், கருணையினால பண்ணனாலும் அது சரியில்லை. எல்லாருக்கும் பாஸ் போடுறதா இருந்தா பள்ளிக்கூடமே வேண்டாமே. ஒரு தப்பு. திருநாவுக்கரசர் தெரியும், 51 வருஷம் சமணத்தில் கிடந்தார். திருநாளை போவார், இந்த உடம்பு தடை, இந்த உடம்பு தடை, நான் பள்ளனா பிறந்துட்டேன், போக்கூடாது போக்கூடாது, உடம்பு தடை நினைச்சார். சூதர் சூதாடினார், பின்னால வரப்போகுது. சூதாடி அடியார்களுக்கு சோறு போட்டார். சாக்கிய நாயனார் கல்லு விட்டு அடிச்சார். சிலந்தி பூச்சி யானைக்குள்ள புகுந்து யானையை கொன்று விட்டது. கண்ணப்ப நாயனார் செருப்பு காலால மிதிச்சான். கணம்புள்ளன் தலைமுடிய வச்சு விளக்கரிச்சான். வரப்போகுது பின்னால. இத்தனை பேரும் தப்பு பண்ணியிருக்காங்க, நீ மன்னிச்சிருக்க, என்ன மட்டும் போட்டு பார்க்கிறியே. நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கரையன் நாளை போவானும் கற்ற சூதன் நல் சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புள்ளன் என்றிவர்கள் குற்றமே செய்யினும் குணமெனக் கருதும் கொள்கை கண்டு நின் குறைகளல் அடைந்தேன். பொற்றிரள் மணிக்கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திருப்புன்கூருளானே. கும்பிட்டார், புறப்பட்டார். அதோட அவர் கதையை நிறுத்திக்கிறோம். இன்னைக்கு அதுக்கு மேல 3 வரலாறு பார்க்கணும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றை இதோட நிறுத்திக்கிறோம். பின்னாலே சேரமான் பெருமாள் வரலாற்றில் இன்னும் கொஞ்சம் வரும். கடைசி வெள்ளான சருக்கத்தில் மிச்சம் வரும். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமி எங்க இருக்கார்? திருப்புன்கூர்ல நிற்கிறார், மறந்துடாதீங்க. நந்தி விலகுன திருத்தலம் திருப்புன்கூர். நம்ம அடுத்த வரலாற்றுக்கு போறோம். சேக்கிழார் பெருமான்
சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்ட தொகையை எடுத்துக்கொண்டு விரிவாக பேசுகிறார். வம்பராவரி வண்டு மனம் நார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடியலாட்பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் முடிச்சாச்சு. ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் முடிச்சாச்சு. அடுத்தாப்புல நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்கருக்கும் அடியேன் அம்பரான் சோமாசிமாரனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. இன்னும் 4 வரலாறு இப்ப இருக்கு. 4 வரலாறு இருக்கு, முடிக்கிறோம். இன்னைக்கு இந்த 4 வரலாறு முடிக்கணும். திருமூலர் இப்ப வரார். திருமூலர் வரலாறு இங்கே வருது. இதுல நம்முடைய பெரிய புராணத்திலே அற்புதமான வரலாறு. ஆகமங்கள் 28, 9 ஆகமங்களை திருமூலர் தமிழாக்கினார். இதுல பாட்டு மொத்தம் 28 பாட்டு பாடி இருப்பார் சேக்கிழார் சுவாமி. திருமூலர் வரலாறு கரெக்டா 28 பாட்டு. ஏன் 28 ஆகமங்களின் சாரம்? வாசினா பிராணவாயு, மூச்சுக்காற்று பிராணவாயு. நம்ம இந்த சுண்டு இருக்கு பாருங்க, மாத்தரைன்னு பேரு, அங்குலம்னு அதுக்கு பேரு வைக்கலாம். இந்த மூச்சு காற்றை இழுக்கிறோம். இழுக்கிற பொழுது 8 அங்குலம் இழுக்கிறோம், விடுற பொழுது விருட்டுன்னு 12 அங்குலம் விட்டுடுறோம். அப்ப மூச்சு நட்ட 4 அங்குலம். 8 ரூபாய் சம்பாதிச்சு 12 ரூபாய் செலவழிச்சா என்ன ஆகும்? 4 ரூபாய் கடன் ஆகும். சேர்ந்துகிட்டே போனா ஒரு நாளைக்கு கடன்காரன் வீட்டை எடுத்துக்கிட்டு போயிடுவேன். அதேதான் இங்கேயும். இழுக்கிற மூச்சு 8 அங்குலம், விடுற மூச்சு 12 அங்குலம். 4 மூச்சு நட்டப்படுது. யமதர்மராஜா தான் கடன்காரன், ஒரு நாளைக்கு வந்து இந்த உடம்பை எடுத்துக்கிட்டு போயிடுவேன். வாசின்னா மூச்சு காட்டு. வாசியை திருப்பி போட்டா சிவா, வாசிவா சிவா 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 சிவா. வாசியை திருப்பி போட்டா சிவா. சிவனடியார்கள் இந்த மூச்சு நட்டப்படாமல் நிறைய இழுத்து கொஞ்சமாக விடுவார்கள் பிராணாயாமத்தினாலே. இவர்கள் கூடம் எடுத்து குடிவுக்க மங்கையர் ஓடுவர் மீளுவர் 12 அங்குலம். வெளியில போறது 12 அங்குலம். நீடுவர் எண் விரல் 8 அங்குலம். கண்டிப்பர் 4 விரல் 4 அங்குலம் நட்டமா போகும். கூடில் கொளில் கோல அஞ்செழுத்தாமே. இதை மாற்றி சிவபெருமான் அருளாலே பிராணாயாமம் செய்தால் அஞ்செழுத்து மயமான சிவபெருமானை இந்த உடம்பு அடையும். திருமூலர் திருமந்திரம். இதுதான் சுருக்கம். வாசி யோகம்னு இதுக்கு பேரு. காமத்தினாலும் கோபத்தினாலும் மூச்சு நட்டம் உண்டாகும், பயத்தினால் மூச்சு நட்டம் உண்டாகும். பாரதியாரை கேட்டாங்களா, 100 வருஷம் வாழ்றதுக்கு என்ன செய்யணும்னு? அச்சத்தை வேட்கைதனை அடித்து விட்டால் அப்போது சாவும் அங்கே அடிந்து போகும். அச்சத்தையும் ஆசையவும் விட்டுரு. மிச்சத்தை பின் சொல்வேன், சினத்தை முன்னே வென்றிடுவாய், கோபத்தை விடு, மேதினியில் மரணமில்லை. பாரதி வாக்கு. இவர் அதையெல்லாம் சொல்றார். சிவயோகியாய் இருக்கக்கூடிய சுந்தரநாதர் கைலாசத்துக்கு போறார். இப்ப நான் சொல்றது சேக்கிழார் பார்வையில் திருமூலர். இதுக்கு மாறுபட்ட செய்திகளும் உண்டு. நான் அங்கே எல்லாம் போகல, பெரிய புராணத்தில் உள்ளபடி சொல்லிக்கிட்டு போறேன். ஒரு பெரிய சிவயோகி நந்தியம்பெருமான் கிட்ட போய் படிச்சார். திருமந்திரத்தில் நிறைய செய்திகள் இருக்கு, நான் அங்க எல்லாம் போகல. நந்தியம்பெருமான் கிட்ட படிச்சார். அகஸ்திய முனிவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அங்கிருந்து புறப்பட்டார். கைலாசத்திலிருந்து புறப்பட்டார். திருக்கேதாரம் கும்பிட்டார், நேபாளம் கும்பிட்டார், அவிமுத்தம் கும்பிட்டார். அது என்ன அவிமுத்தம்? காசி. காசிக்கு இன்னொரு பேரு அவிமுத்தம். திருப்பருப்பதம் கும்பிட்டார். அங்கிருந்து நடந்து வரார் யோகி. திருக்காலத்தி கும்பிட்டார். திருவாலங்காடு, காஞ்சிபுரம், திருவதிகை, சிதம்பரத்துக்கு வந்துட்டார். நோக்கம் பொதிய மலைக்கு போக வேண்டியது. திருவதிகை தாண்டி சிதம்பரத்துக்கு வந்துட்டார். சிதம்பரத்தில் வழிபாடு பண்ணார். ரொம்ப மகிழ்ச்சி. சிதம்பரத்திலிருந்து திரும்பி போறார். பொதிகைக்கு போகணும்னு ஆசை. வர்ற வழி காவிரி கரைக்கு வந்துட்டார். இந்த காவிரி கரையை சேக்கிழார் இப்படி சொல்றார். இந்த காவேரி ஆத்தை பார்த்திருக்கீங்களா? காவேரி கொள்ளிடம் பெருகி ஓடும்.
திருச்சிராப்பள்ளியில் அகண்ட காவேரியா ஓடும், மாயவரத்தில் ரொம்ப வேகமா ஓடும். காவிரிப்பம் பட்டணத்துக்கு போனா குறுகி 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 ரொம்ப சின்னதா ஒரு சின்ன அதுக்கு என்ன சொல்றது ஓட மாதிரி ஓடி கடல்ல போய் சேர்ந்துடும். கடல்ல போய் சேர்ற பொழுது தண்ணி ரொம்ப கொஞ்சமா இருக்கும். சேக்கிழார் சாமி சொல்றார், இந்த கடல் சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்தது என்று மக்களுக்கெல்லாம் தண்ணீரை கொடுத்து விட்டு கடல் வயிறு நிறையாத காவிரியின் கரை அணைந்தார். கடல் வயிறு நிறைய போகாம கொஞ்சம் போல தண்ணியா. அடல் விடையின் மேல் வருவார் அமுது செய்ய அஞ்சாதே விடம் அளித்ததென கருதி மேதினிக்கு வளம் நிறைத்தே கடல் வயிறு நிறையாத காவிரியின் கரை அணைந்தார். காவிரி கரை திருவாவடுதுறை. அடுதுறை பசுத்தன்மை மாற்றப்பட்ட இடம். கோகலி என்பது அதுக்கு இன்னொரு பேரு என்று பல பெருமக்கள் சொல்கிறார்கள். கோகலி என்பது திருப்பெருந்துறை அல்ல. கோகலி என்பது திரு அடுதுறை. கோ என்பது பசு, களி என்பது அற்று போவது. அடுதுறை கோகலி ரெண்டு ஒண்ணுதான் என்று பல பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள். திருவாவடுதுறைக்கு வந்துட்டார், கோயில்ல கும்பிட்டார், வெளியில வந்தார். சின்ன கிராமம், பசுக்கள் சுற்றி நிற்கின்றன, கண்ணீர் விடுகின்றன. இடையன் நடுவிலே விழுந்து இறந்து கிடக்கிறான். இவனுடைய துன்பத்தை மாற்ற வேண்டும். ஈனம் இவருக்கு அடுத்தது. என்ன செய்கிறது? நம்பர் அருளாலே இந்த பசுக்கள் உற்ற துயரை நான் தீர்ப்பேன். பசுக்களின் மீது கருணை வந்தது அவருக்கு. நான் தீர்ப்பேன். என்ன செய்யலாம்? பசுமாட்டுக்கு போய் ஆதரவு சொல்ல முடியுமா? ஒன்னும் சொல்ல முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? இடையன் எழுந்தால் அன்றி பசுக்களின் துன்பம் போகாது. இடையனுக்கு பேரு மூலன்னு பேரு, இவருக்கு சுந்தரநாதர்னு பேரு. சேக்கிழார் சுந்தரநாதர்னு சொல்லல, திருமந்திரத்திலே சுந்தரநாதர்னு பேர் இருக்கு. கூடு விட்டு கூடு பாய்ந்தார். இந்த சட்டையை கலட்டிட்டு உள்ளே இருக்கிற ஆன்மாவை அந்த சட்டைக்குள்ள செலுத்தினார். உடம்பே ஒரு சட்டை. அதனாலதான் பரம ஞானிகள் சட்டை போடாம திரிவாங்க, நிர்வாண சன்னியாசியா தெரிவாங்க. சதாசிவ பிரம்மேந்தராள்னு ஒரு புண்ணியவான், நெரூர்ல சமாதி, கரூருக்கு பக்கம். சதாசிவ பிரம்மேந்தராள் எந்த ஆடையும் கிடையாது, பிறந்த மேனிக்கு போயிட்டு இருப்பார். ஏன்? இந்த உடம்பே ஒரு சட்டை, இதுக்கு என்ன இன்னொரு சட்டை? அப்படி ஒரு முஸ்லிம் தெருவில் போறார். கோஷா பெண்கள் இருக்கிற தெரு. ஒரு பெரியவர் வந்தார், சாமியாரே இப்படி ஒன்னும் போடாம இந்த தெருவில் போக கூடாது, கோஷா ஸ்திரிகள் உள்ள பகுதி, ஏதாச்சும் போட்டுக்கிட்டு போங்க. இது சித்தம் போக்கு சிவம் போக்கு, பேச மாட்டார், மௌன சுவாமி. அப்படியே போறார். முஸ்லிம் பெரியவருக்கு கோபம் வந்துருச்சு. நான் சொல்லிக்கிட்டே போறேன், இப்படியே இந்த தெருவுக்குள்ள போற, அடுத்தடி எடுத்து வச்சா கையை வெட்டி விடுவேன். அதுவும் கேட்கல. சித்தம் போக்கு சிவம் போக்கு. முஸ்லிம் பெரியவர் ஓடினார், ஒரு அரிவாள் எடுத்தாந்தார், வலது கையை வெட்டி விட்டார். வெட்டி கீழே விழுந்தது. அதுவும் தெரியல, போய்கிட்டே இருக்கார். சார் அது எப்படி சார் போவாரு அப்படின்னு கேட்கிறீங்கல்ல. நான் கடைசியா காலேஜில் வாங்கின சம்பளம் 25,000 ரூபா. இப்போ எல்லாம் சம்பளம் நிறைய ஏறி போச்சு. அப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கும் இதே சம்பளம். அவர் 25,000 ரூபாயில இந்த பிடிச்சதெல்லாம் போக ஒரு 17,000 ரூபாய் மிச்சம் வந்தது. 17,000 100 ரூபா 500 ரூபா நோட்டா வாங்கி வச்சு பையில வச்சுக்கிட்டு வரார். பஸ்ஸில் ஏறி இப்படி நிற்கிறார். பை கனமா இருக்கு, சைடு பாக்கெட். எவனோ ஒருத்தன் பையோட கட் பண்ணிவிட்டான். இவர் சந்தோஷமா ஆரிய பவானுக்கு போய் வீட்டுக்காரம்மா பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் ஸ்வீட்டு வாங்கி 750 ரூபாய்க்கு பில்லு வர பைக்குள்ள கையை விட்டார். பையவே காணோம். சட்டையில பை போனது அவருக்கு தெரியல. உடம்புங்கிற சட்டையில கை போனது சதாசிவ பிரம்மேந்தராளுக்கு தெரியல. நம்ம உடம்பு நான் நினைக்கிறதுனால கை போனா நமக்கு வலிக்குது. அவர் சட்டையில இந்த உடம்பு சட்டைன்னு நினைச்சதுனால சட்டையில பை போனது தெரியாத மாதிரி உடம்புங்கிற சட்டையில கை போனது தெரியல. இந்த பெரியவர் பயந்து போனார். என்ன கை போனதுக்கு அப்புறம் இவர் பாட்டுக்கு போனா இந்த ஆள் மகா ஞானி, கையை தூக்கிட்டு முன்னாலே ஓடி போய் காமிச்சாராம். அப்புறம்தான் புத்தியில பட்டுது, ஓ கை விழுந்திருக்கே. அவர் கையை ஒட்ட வச்சாராம், ஒட்டிக்கிச்சான். இவர் பாட்டுக்கு போயிட்டார். சதாசிவ பிரம்மேந்தராள். எதுக்கு சொல்ல வந்தேன்?
இதெல்லாம் அவங்களுக்கு முடியும். இந்த உடம்பு சட்டை, இதுல இருந்து உயிரை அந்த சட்டைக்குள்ள புகுத்தினார் திருமூலர். இவருக்கு பேரு சுந்தரநாதர், அந்த உடம்புக்கு பேரு மூலன். எழுந்த உடனே உடம்புக்கு தானே பேரு, ஆன்மாவுக்கு பேரு? ஆன்மாவுக்கு பேரு கிடையாது. அதனாலே மூலன் எழுந்தான். எல்லா பசுமாடு வீட்டுக்கு போயிடுச்சு. கடைசி ஒரு வீடு போயிடுச்சு. வீட்டுக்கு உள்ள போனார். பொண்டாட்டி முகத்தை பார்க்கிறா, என்னமோ வித்தியாசமா தெரியுது. ஆன்மாவை பொறுத்து தான் முகப்பிரகாசம். மனசு நல்லா இருந்தா முகம் நல்லா இருக்கும், மனசு வாடிட்ட முகம் வாட்டம். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். இவர் முகம் பளிச்சுன்னு இருக்கு, பரமஞானியா தெரியுது. காலம்பட போனவன் மாதிரி தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு, என்னமோ தெரியல. தொடுறதுக்கு பக்கத்துல வந்தா, தோல்ல கைய வைக்க வந்தா. ஈனம் இவருக்கு அடுத்ததென மெய் தீண்ட அதற்கு இசையார். இங்கு உனக்கு என்னுடன் அணைவு ஒன்று இல்லை, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னடா காலையில போன மனுஷன் தானா இவரு? புரியலையே. வந்தார் கோயிலுக்கு பக்கத்துல ஒரு சத்திரத்துல வந்து சிவோகம் உட்கார்ந்துட்டார். எல்லாம் சொந்தக்காரன் பூரா வந்துட்டாங்க. வந்து இவரை பார்க்கறான், முகத்தை பார்க்கறான், பிரகாசத்தை பார்க்கறான், தியானத்தை பார்க்கறான். அவ்வளவுதான், இது சிவயோகம். இவர் பெரிய ஆளு, இனிமே நம்மளுக்கு உதவ மாட்டார். நம்மளுக்கு உதவ மாட்டார்னா என்ன அர்த்தம்? குழந்தை குட்டி பெத்துக்கிறதுக்கு உதவ மாட்டார். தியானத்தில் உட்கார்ந்துட்டார். இனிமே தான் அவர் உலகத்துக்கே உதவ போறார். இதுவரைக்கும் உதவல, விட்டுட்டு போயிட்டாங்க. இவர் ஓடி வந்து இந்த சட்டையை போட்டிருந்தார்ல பழைய உடம்பு, வந்து பார்த்தா அதை காணம், தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. பகவானே, இந்த உடம்புல இருக்கணும்னு உங்கட்டலை. திருமூலர்னு பேரு வந்தது. திருவாவடுதுறைக்கு வந்தார். அரச மரத்தின் கீழே உட்கார்ந்தார். ஓராண்டுக்கு ஒரு பாட்டு, 3000 ஆண்டு 3000 பாட்டு. முதல் பாட்டு ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள், இப்படியே பாடுறார். 5 கரத்தனை இல்ல, முதல் பாட்டு ஒன்றவன் தானே அப்படின்னு சேக்கிழார் சொல்றார். 5 கரத்தனை பின்னால யாரோ ஒரு அறிவாளி நல்லா பாடி உள்ள சொருகிட்டார். நம்ம 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பெறி போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. யாரு பாடின பாட்டு? திருமூலர் பாடின பாட்டு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கோம். ஆனா அது சேராது. 3047 பாட்டு திருமூலர் திருமந்திரம். திருமந்திரத்தில் ஒரு 3 பாட்டு சொல்லிட்டு அதுக்கு மேல போறேன். என்ன 3000 சொச்சம் பாட்டு இல்ல, உங்களுக்கு புரியுறாப்புல ஒரு பாட்டு பாருங்க. பார்த்த உடனே புரியும், அர்த்தம் சொல்ல வேண்டாம். ஒரு ஆள் அங்கிருந்து வந்துகிட்டே இருந்தான். திருமூலர் பக்கத்தில் போயிட்டார். ஏன்பா, காலையில் குளிச்சுட்டு சிவபெருமானுக்கு ஒரு பூ போட்டு கும்பிடுவியா? அதெல்லாம் கிடையாதுங்க. போன போது பூ போட வேண்டாம், பூவை வாங்கிட்டு போய் பொண்டாட்டிக்கு வையி, ஒரு பச்சிலையாவது போடலாம்ல. அதெல்லாம் கிடையாதுங்க, பச்சிலையெல்லாம் போடுற பழக்கம் இல்லை. சரி, பரவாயில்ல. இந்த பசுமாட்டுக்கு என்னமாவது கொஞ்சம் அகத்திக்கீரை கொடுப்பியா? நம்ம தெருவில் யாருக்கு அந்த பழக்கம் கிடையாது. அப்படி பார்த்து நாங்க உட்கார்ந்து இருக்கோம் ஒரு தெருப்பூரா. அப்படியா? சரி போ. சாப்பிடுற பொழுது ஒரு கைப்பிடி சோறு எடுத்து எவரோ சிவனடியாருக்குன்னு வைப்பியா? நம்ம பரம்பரையிலே கிடையாதுன்ட்டான். இவன் என்னதான் பண்றது? சரி, போனா போகுது. நான் ஒன்னு சொல்றேன், அதையாவது செய். என்ன? யாரும் வந்து பேசினா இனிமையா பேசு. இது பரவாயில்ல, கை காசு ஒன்னும் செலவில்லை. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. சோத்த பூரவ கேட்கிறாரு, ஒரு கைப்பிடி சோறு. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. யாராவது வந்து கேட்ட இனிக்க பேசு, வள்ளுன்னு விழாதே. திருமூலர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அத்திப்பழம்னு ஒண்ணு புது புதுன்னு இருக்கும், அரைக்கீரை வித்துன்னு ஒண்ணு ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த கீரை விதை அத்திப்பழத்துக்குள்ள அரைக்கீரை வித்தை வச்சு விட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த அரைக்கீரை வித்து அத்திப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்து பூரா சாப்பிட்டு பிடிச்சி எல்லாரும் கத்திக்கிட்டு அதை தூக்கி கொண்டே காட்டுல போட்டாங்க. இதான் நம்ம வாழ்க்கைங்கிறாரு. அத்திப்பழம் உடம்பா,
அரைக்கீரை வித்து உசுரான். இந்த உயிர் உள்ள இருக்குல்ல, இத கடவுள் சேர்த்து வச்சு விட்டானா. அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உழைப்பெய்து கூழட்டு வித்தனர் அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்து உண்ண. அத்திப்பழமாகிற உடம்ப உயிர் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு தான் கடைசியில போட்டுருச்சான். கத்தி எடுத்தவர் சும்மாவா தூக்கிட்டு போறான், அழுது கத்திக்கிட்டே தூக்கிட்டு போறாங்க. கத்தி எடுத்தவர் காடு புக்காரே, காட்டுல கொண்டே போட்டாங்க. இதாண்டா நம்ம வாழ்க்கை. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். எதுக்கு? வேலை வேலைக்கு சாப்பிடுறதுக்கா? இல்ல, தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அவனை தமிழ் பாடுறதுக்கு ஆள் வேணுமா? அதுக்கு என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். யாரு சொன்னது? மெட்ராஸ்ல கேட்டேன், அறிஞர் அண்ணான்னாங்க. அட சாமிங்க, பாடு சொன்னது திருமூலர். ரொம்ப பேர் விட்டுட்டேன் அதை. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை, நானாமே சென்றே புகுங்கதி இல்லை, நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினேன். ஒரு சாமி தான், ஒரு குலம் தான். எந்த காலத்துல பாடின பாட்டு? பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. சைவ சித்தாந்தம் மெய்கண்டார் வாரதுக்கு முன்னால 4 வரிகளே சைவ சித்தாந்த பிழிவை கொடுத்தவர் திருமூலர். பதி பசு பாசம் 3 என்னைக்கும் உண்டு. பதி என்னைக்கோ, பசு பாசம் அன்னைக்கு. பசு பாசத்தோட சேர்ந்திருக்கிற பொழுது பதி கிட்ட வரமாட்டார். பதி வந்துட்டார்னா பாசம் ஓடி போயிரும், பசு பதியோடு சேர்ந்துடும். பதியினை சென்றணுகா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் நில்லாவே. எல்லாம் அவர் பாட்டு. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. கல்ல கண்டா நாயக்கான, நாயக்கண்டா கல்ல காணம்ங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாயை அடிக்கிறதுக்கு கல்ல தேடுறான், கல்ல காணும். கல்லு கிடக்குன்னு பாக்குற, நாய் ஓடி போயிருச்சு அப்படின்னு அர்த்தமா? இல்ல. பளிங்கு கல்லால ஒருத்தன் நாய் பண்ணி வச்சிருந்தான். ஒரு ஆளு போனவன் பளிங்கு கல்ல தடவி பார்த்தான். டே, கல்லு அழகா இருக்குடான்னா. இவன் கண்ணுக்கு நாயை காணோம், நாய் மறைஞ்சிருச்சு. இன்னொருத்தன் வந்தா, இந்த நாய் எப்படி இருக்குன்னா, அவன் கண்ணுக்கு கல்லு மறைஞ்சிருச்சு. நாயை கண்டா கல்ல காணம், கல்ல கண்டா நாயை காணோம். இது புரியாம நம்ம என்னத்தையோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தேக்கு மரத்துல யானை பண்ணி வச்சான். யானையை பார்த்தவனுக்கு மரம் தெரியல, மரத்தை பார்த்தவனுக்கு யானை தெரியல. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். உலகத்தை கடவுள் படைச்சார். நம்ம உலகத்தையே பார்த்தோம், கடவுள் தெரியல. ஞானிகள் கடவுளை பார்த்தார்கள், உலகம் தெரியல. அவ்வளவுதான். ரொம்ப சாதாரண அற்புதமான வாக்கு. ஒன்னொன்னு அப்படி. கோயில்ல உள்ள சாமிக்கு நெய்வேத்தியம் போட்டா நமக்கு வராது, நமக்கு சாப்பாடு போட்டா சாமிக்கு போய் சேரும். நீங்க அடியார்களுக்கு சாப்பாடு போட்டா அது யாருக்கு சேரும்? ருத்ரகாளியம்மன் திருவடிகளை போய் சேரும். சிவகுமாரன் மறந்துடாதீங்க. சோறு போட்டா அது யாரை சேரும்? அம்பாளை போய் சேரும். நாங்க சாப்பிடல, அவ சாப்பிடுறா உள்ள உட்கார்ந்து. படமாடுங்கோயில் பகவர்கொன்றியில் நடமாடுங்கோயில் நம்பர்கதாகா. கோயிலுக்கு போய் சாமிக்கு ஏதாச்சும் பண்ணனா நமக்கு நடமாடுங்கோயில்னு பேரு, அதுக்கு படமாடுங்கோயில்னு பேரு. ஒரு படத்தை வச்சு கும்பிடுறோம். படமாடுங்கோயிலுக்கு பண்ணனா நடமாடுங்கோயிலுக்கு வராது. நடமாடுங்கோயிலுக்கு சோறு போட்டா படமாடுங்கோயிலுக்கு அது போய் சேரும். எவ்வளவு எளிமை! திருக்குறளை அப்படியே எடுத்துக்கிட்டு பல பாட்டு திருமூலர் பாடுவார். கடைசி காலம் என்ன ஆகுமா? ரொம்ப சுருக்கமா சொல்லுவார். 2 பாட்டு. அடப்பண்ணி வைத்தார். அழகா வீட்டுல சாப்பாடு போனா, பொண்டாட்டி சோறு போட்டா. இந்த வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரம்! ஜாக்கிரதே, இதுக்கு இவ்வளவு பொய் சொல்லாதேங்கிறார். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார். சாப்பாட்டை அவ ஊட்டுனா இவன் சாப்பிட்டான். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு அவ தோல்ல கைய போட்டுக்கிட்டான். மடக்கொடியாரோடு மந்தனங்கொண்டார். இந்த இடது பக்கம் ஏதோ வலிக்குதுன்னா, இடப்பக்கமே இறை நொந்ததே என்றார். கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. அது என்ன இடப்பக்கம்? இதயம் இடது பக்கத்தில் இருக்குங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்கார். கோலாலம்பூர்ல டாக்டர் கதிரேசன் ஒருத்தர், திருமறை மன்றத்தினுடைய துணைத் தலைவர்.
இந்த பாட்டை அவர்கிட்ட சொன்னேன். ஐயா, அதுல ஒரு நுட்பம் இருக்குன்னாரு. எனக்கு என்னன்னு புரியல. அவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். கையை பிடிச்சு பார்த்து ஹார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிடுவார். சாப்பாடு ஹெவியா சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்னார். இவன் என்ன பண்ணா, அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார். நல்லா சாப்பிட்டிருக்கேன், இதுதான் காரணம்னார். எப்படி இருக்கு அவர் அடிவு? அப்படி சாப்பாடு ரொம்ப சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக்கு உடனே ஏற்பாடு வச்சு விருந்து வச்சாப்புல. அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனங்கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்ததே என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. நிறைய பாட்டு, திருமந்திரம். அதுவே ஒரு 12-20 நாளைக்கு பேசலாம். லேசா ஒரு கோடி காமிச்சேன். ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லணும். இதுவரைக்கும் 9ஆம் திருமுறை முடிய எல்லா பாடல்களும் சிவபெருமானையே பாடியவை, ஒரு பாட்டை தவிர. 9ஆம் திருமுறை முடிய அத்தனை பாட்டும் சிவபெருமானை பாடியவை. ஒரே ஒரு பாட்டு அம்பாளை பாடிய பாட்டு, திருவம்பாவை. காதார் குளையாட பைம்பூன்கலன்னாட, கோதை குழல்லாட வண்டின் குழாமாட, அப்புறம் என்ன, சீதப்பு நல்லாடி சிற்றம்பலம்பாடி, வேத பொருள் பாடி அப்பொருளாமாபாடி, சோதி திறம்பாடி சூழ்கொன்றைத்தார் பாடி, ஆதி திறம்பாடி அந்தமாம் ஆபாடி, பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோரெம்பாவாய். நம்மை வளர்த்து எடுத்த வளையல் அணிந்த அம்பாளை பாடி. அத்தனை பாட்டு சிவபெருமானத்தான் பாடுவார். இந்த ஒரு பாட்டு மட்டும் அம்பாளை பாடின பாட்டு. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோரெம்பாவாய். மாணிக்க வாசக சாமி அம்பாளுடைய அம்சம். நடராஜாவுக்கு ஒரு பக்கம் சிவகாமி, இன்னொரு பக்கம் மாணிக்க வாசக சுவாமி. மாணிக்க வாசகர் ஆண்டவனை காதலனாக நினைத்த புண்ணியவான். அதனாலே அவர் ஒரு பாட்டு பாடுறார். 10ஆம் திருமுறை திருமந்திரம். 10ஆம் திருமுறை முத்தாம் திருமுறைன்னா நேத்திர மந்திரம்னா, நேத்திரம்னா கண்ணு. 10ஆவது மந்திரம் நேத்திர மந்திரம். கண்ணு அம்பாளை பத்தி கொட்டுறார். அவ்வளவு பாட்டு, எவ்வளவு பாட்டு. இருட்டறை மூலை இருந்த குமரி, குருட்டு கிழவனை கூடுதல் குறித்து, குருட்டினை நீக்கி குணம்பல காட்டி, மருட்டி அவனை மனம் புரிந்தாளே. இருட்டற மூலையில் உட்கார்ந்து இருக்குது இந்த ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு வயசு என்னாச்சு தெரியாது. கிழவன், ஆன்மா கிழவன் தானே. குமரி யாரு? பராசக்தி. இந்த ஆன்மாவுக்கு பக்கத்துல வந்து இது குருட்டு பயலா கிடக்கிறான். கடவுளை நினைக்காம கிடக்கிறவன் பூரா குருடன், குருட்டு பயலா கிடக்கிறான். வந்து குருட்டை மாற்றி குணத்தை காட்டி பயமுறுத்தி மருட்டி அவனை மனம் புரிந்தாளே. அம்பாள் தன்னோடு இணைத்து சிவபெருமானோடு சேர்த்து கொண்டாள். ஓங்காரி என்பாள். அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு கிரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே. புவனாபதி சக்கரம், ஏரொளி சக்கரம். அம்பாளை பத்தி அவளது திரு அம்பல சக்கரம். நடராஜாவுடைய பீடம் சிதம்பரம், கீழே இருக்க சக்கரம் திரு அம்பல சக்கரம். அம்பாளை பாட ஆரம்பிச்சது 10ஆம் திருமுறை. பாடத் தொடங்கியவர் திருமூலர். நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன். அடுத்தது நாட்டமிகு தண்டிக்கும் மூர்கருக்கும் அடியேன். நாட்டமிகு தண்டியான். நாட்டம்னா பார்வையின் அர்த்தம். கண்ணில்லாத மனுஷன் தண்டி அடிகள். அவரை போய் கண் பார்வை ரொம்ப உள்ளன்னு பாடுறார். நாட்டமிகு தண்டி, நாட்டம்னா பார்வை. நாட்டமிகு தண்டிக்கும் ஊர்கருக்கும் அடியேன். தண்டி அடிகள் யார்? திருவாரூர். திருவாரூரில் பிறக்கும் தவமுடையார். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். தண்டி அடிகள் திருவாரூரில் பிறக்கக்கூடிய தவத்தை பெற்றவர். ஆடும் செம்பொற்கடலை மனத்தில் கொண்டவர். அடியார்களுக்கு உணவளிப்பவர். ஆனால் பிறந்த பொழுதே கண் காணார். கண்ணு தெரியாது, மனசுக்குள்ளே பார்க்கிறார். திருவாரூர் பெருமானை நாம் கண்ணிருந்தும் பார்க்கவில்லை, அவர் கண் இல்லாமலே உள்ள பார்த்தார்.
திருதராஷ்டிரனுடைய சபை. கிருஷ்ண பரமாத்மா வர்றார். துரியோதனன் சொல்லிவிட்டான், கிருஷ்ண பரமாத்மாவை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிவிடணும். பெரிய பள்ளத்தை தோண்டு, பள்ளத்துக்கு கீழே பல மல்லர்களை நிறுத்து, அதுக்கு மேல ஒரு பாய விரி, அதுக்கு மேல ஒரு நாக்காளிய போடு, கிருஷ்ணனை உட்கார வை, விழுவான் உள்ள மல்லர்கள் அவனை குத்தி கொன்று விடுவார்கள். கிருஷ்ணனை கொல்றதுக்கு இவன் ஏற்பாடு பண்றான். சூரியனை கொல்றதுக்கு மின்மினி பூச்சி ஏற்பாடு பண்ண மாதிரி. கிருஷ்ண பரமாத்மா உள்ள வந்தார், மேல உட்கார வச்சாச்சு. உட்கார்ந்தார்ல, உள்ள விழுந்தார். விழுந்தா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறான். அப்படியே விஸ்வரூபம் எடுத்தார். அவர் கால் பெருவரலை விட கட்டையா இருக்குது இந்த பள்ளம். ஆகாசத்துக்கும் பூமிக்குமா நிற்கிறார். சூரியன், சந்திரன், தேவர்கள் அத்தனை பேர் உடம்புல இருக்கிறாங்க. எல்லாம் பார்க்கிறாங்க. கண்ணு தெரியாத திருதராஷ்டிரனுக்கு கண் கொடுத்தார். பார்த்தான், ஒன்னும் பார்க்காதவன், பிறந்ததிலிருந்து குருடன், பிறவி குருடு. இந்த தோற்றத்தை பார்த்தான், நல்லா பார்த்தான், முடிஞ்சது. கிருஷ்ணா, என்ன ஒரு வேண்டுகோள்? என்னது? என் கண்ணை எடுத்துக்கோ. ஏன்? உன்னை பார்த்த கண்ணால இன்னி எதையும் பார்க்க வேண்டாம், இதையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். திரும்ப என் கண்ணை எடுத்துக்கோ. திரும்ப கண்ணை எடுத்தாச்சு. உள்ளுக்குள்ளே நினைச்சுக்கிட்டே இருக்காராம். அதை அது மாதிரி தண்டி அடிகள் மனசுக்குள்ளே சிவபெருமானையே நினைக்கிறார், திருவாரூர் பெருமானை நினைக்கிறார். புறக்கண் பார்வையை தாமே துறந்த திருதராஷ்டிரன் மாதிரி இருக்கிறார். தேவாசிரியன் மண்டபத்துக்கு வருவார், நமசிவாய மந்திரம் சொல்லுவார், கோயிலை சுத்துவார். மேற்கில் ஒரு குளம், அந்த குளத்தை சுத்தி சமன் பெருமக்கள் பாளிகளை கட்டி விட்டார்கள். நாங்க மதுரையில் அந்த புண்ணிய காரியத்தை தான் செய்கிறோம். இருந்த ஏரி கண்மாய் எல்லாத்தையும் தூத்து வீடுகளை கட்டிவிட்டோம். இனிமே விளைச்சல்லாம் கிடையாது. நெல்லுக்கு யார்கிட்ட போய் நிக்க போறோமோ கடவுளுக்குத்தான் தெரியும். குண்டையூர்கிட்ட போய் நிக்க வேண்டியதான், வேற ஒன்னும் செய்ய முடியாது. அது மாதிரி சமணர்கள் குளத்தை சுத்தி பாளி அமைச்சு குளத்தின் அளவு சுருங்கி விட்டது. இவருக்கு தெரிஞ்சு போச்சு, குளத்தை தூர்வை எடுக்கணும், கண்ணு தெரியாது. நடுவில் குளத்தில் ஒரு குச்சியை ஊன்னார், மேலே ஒரு குச்சியை ஊன்னார், ரெண்டுக்கு நடுவில் ஒரு கைத்தை கட்டினார். மறக்காதீங்க, கண்ணு தெரியாத மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். தடவி தடவி வந்து கட்டிவிட்டார். கீழே வர்றது, மண்ணை எடுக்கிறது, அந்த கைத்தை பிடிச்சிக்கிட்டே மேலே கொண்டே கொட்டிடுறது. ரெண்டாவது முறை வர்றது, மண்ணை எடுக்கிறது, கைத்தை பிடிச்சிக்கிட்டே மேலே கொண்டே கொட்டுறது. கண்ணு தெரியாத மனுஷன் குளத்தை தூர்வை எடுத்து தண்ணி நிறைய வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆண்டவனுடைய திருக்கோயில் மனசு முழுக்க சிவபெருமான் தான் இருக்கார். இந்த சமணர்கள் இதை பார்த்துட்டான், பக்கத்தில் வந்துட்டான். ஏயா நீ இந்த மாதிரி மண்ணை எல்லாம் தோண்டனா மண்ணில் இருக்கிற புழு பூச்சி செத்து போயிருமில்ல. அவன் மண்ணில் இருக்கிற புழு பூச்சி செத்து போயிருமில்ல. இவர் சொல்றார், திருவிழிகால் பூசு நீரு சாந்தமென புனைந்த பிரானுக்கு ஆன பணி ஆசிலா நல்ல அறமாவது அறிய வருமோ உமக்கென்றார். ஆண்டவனுக்கு பண்ற பணி அறப்பணி, அது கடவுள் பொறுப்பு. ஆண்டவனுக்கு பண்ற அறப்பணி இது. அறப்பணியா? ஏயா உனக்கு கண்ணுதான் இல்லைன்னு நினைச்சா காதும் போச்சா? சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு குளத்தை தூர்வை எடுக்கிற. செவியும் இழந்தாயோ, மந்த உணர்வும் விழிக்குருடும் கேளா செவியும் மற்ற உமக்கே. உங்களுக்குத்தான் அதெல்லாம். கூடைய பறிச்சு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. கண்ணு தெரியாத ஆளு கையில இருந்த அந்த குச்சியை பிடுங்கி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இவருக்கு எப்படி இருக்கும்? சிவபெருமானே, இந்த பாரு, உன் தெய்வத்தினுடைய அருளால உனக்கு கண்ணு வந்துட்டா நாங்க இந்த ஊர்ல இருக்க மாட்டோம். எல்லாம் கூடைய பிடுங்கி போட்டு உள்ள போயிட்டான். நேர கோயிலுக்குள்ள வரார், கண்ணீர் விட்டு அழுதார். வீட்டுக்கு போனார், படுத்தார். கனவுலே சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். ஆமா, குருடருக்கு கனவுல தெரியுமா? சிவபெருமான் காட்சி கொடுத்ததுனால தெரியுது. உள்ளுக்கு கண்ணையே கொடுக்க போறான், காட்சியா பெருசு, உள்ள தெரியுது. என்ன சொல்றார் தெரியுமில்ல? நாளைக்கு உனக்கு கண் வரும், அந்த அமணர்கள் கண் போகும், வருந்த வேண்டாம். நேர ராஜாட்ட போயிட்டார்.
சிவபெருமான் 40 இடத்துக்கு மேல கனவுல வர்றார் பெரிய புராணத்துல. கவலைப்படாம வந்துகிட்டு இருக்கார். ராஜாட்ட போயிட்டார். நாளைக்கு காலையில தண்டி அடிகள் அங்க இருப்பார், நீ போய் அவருக்கு துணையாக இரு. மறுநாள் ராஜா வந்துட்டார். தண்டி அடிகள் போய் நிற்கிறார். சிவபெருமான் அருளால் எனக்கு கண் வருமானால் நீங்கள்லாம் ஊரை விட்டு போயிருவீங்களா? போயிருவோம். தண்ணியில முழுகினார். இந்த அடிமை சிவனுக்கு யான் என்றால், நான் சிவன் அடிமை என்பது உண்மையானால் இன்று என் கண் பெற்று வேந்தன் எதிரே திருவாரூர் விரவும் சமணர் கண் இழப்பார். இவர்கள் கண்ணு போகும், எனக்கு கண் வரும். ஆய்ந்த பொருளும் சிவபதமே ஆவது என்றார். அஞ்செழுத்தை ஓதினார். மணி நீர் வாவி மூழ்கினார். முழுகி எழுந்தார். கண் கிடைச்சது. அவங்களுக்கு கண் போச்சு. பாளிகள் இடிக்கப்பட்டன. குளம் சுத்தமாயிற்று. ஆக்கிரமிப்புகள் அகன்றன. வசதியாக சிவபெருமானுடைய குளம் பெரிதாக்கப்பட்டது. தண்டி அடிகள்னு இவருக்கு பேர். அடுத்தாப்புல தண்டிக்கும் மூர்கருக்கும் அடியேன். மூர்க நாயனார். மூர்க நாயனார் யாரு? தொண்ட நாடு, சான்றோர் உடைத்து. தொண்ட நாட்டில் சான்றோர்கள் அதிகம். ஏன்? சேக்கிழார் பிறந்தது தொண்ட நாடு. ஒரு புலவர் அழகா பாடினார். தொண்டர் சீர் பரவி நின்ற தொண்டரை பெற்றதாலே தொண்டை நாடு அன்று தொட்டு தொண்டர் நாடு ஆனதம்மா. தொண்டர் சீர் பரவிய தொண்டர் சேக்கிழார். இவர் பிறந்ததுனால தொண்டை நாடுங்கிற பேரை மாத்தி தொண்டர் நாடுன்னு ஆக்கி விட்டாங்களாம். காஞ்சிபுரம் அங்கதான், திருக்கழுக்குன்று அங்கதான், திருத்தணி, சென்னை, திருவொற்றியூர், மயிலாப்பூர், திருவான்மையூர் எல்லாம் தொண்டை நாடு. வேளாண் குலத்தின் தலைவர், திருநீற்றின் அடைவே பொருள் என்று வாழக்கூடியவர். அவருக்கு மூர்க நாயனார்னு பேர். சொந்த பேர் என்ன தெரியாது. அடியார்களுக்கு சாப்பாடு, வந்த எல்லாருக்கும் சாப்பாடு. பரவநாச்சியார் வீட்டில் கடைசி காலம் வரைக்கும் வந்தவாளுக்கெல்லாம் சாப்பாடு. ஊர்ல யாரா இருந்தாலும் சரி. இளையான்குடி மாறன் நாயனார் வீட்டில் சாப்பாடு. சிறுத்தொண்டர் வீட்டில் அன்னக்கொடி கட்டி சாப்பாடு. அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிற மாதிரி சிறப்பான காரியம் எதுவும் கிடையாது. மற்றதெல்லாம் அப்புறம். காசியில ஹனுமான் காட்டுன்னு ஒரு பகுதி. ஹனுமான் காட்டு. ஹனுமான் காட்டுல ஒரு பரம ஞானி அப்படியே அந்த கங்கையில மிதந்துகிட்டே வரார். குழந்தையானந்த சுவாமிகள்னு அவருக்கு பேரு. மதுரையில பேரு குழந்தையானந்த சுவாமிகள். காசியில அவருக்கு பேரு திரைலோக்கிய சுவாமிகள். திரைலோக்கிய சுவாமிகள். அவர் பகவான் ராமகிருஷ்ணர் பார்த்து பாராட்டி எழுதியிருக்கார். திரைலோக்கிய சுவாமி பரமஞானின்னு பகவான் ராமகிருஷ்ணர் எழுதியிருக்கார். இதெல்லாம் 1850, 60 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். இந்த சுவாமி அப்படி மல்லாக்கப்படுத்தி நீந்திக்கிட்டே போவார். எதுல? கங்கையில. மதுரையிலிருந்து அங்க போனவர். வயிறு பெருசா இருக்கும். பார்த்தா சும்மா கர்ப்பிணி பொண்ணு மாதிரி இருக்கும் வயிறு. வானீர் அப்படியே ஊத்திக்கிட்டே இருக்கும் சாமிக்கு. யாரும் கொடுத்தா சாப்பிடுவார், இல்லாட்டி போயிடுவார். ஊட்டணும். அப்படி அற்புதமான முகம். அப்படியே மல்லாக்கப்படுத்தி தான் நீந்துவார். அந்த ஊர்ல ஒரு பாட்டி, அவ அந்த காலத்துல 1000 பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு நேர்ந்துக்கிட்டான். ஆண் குழந்தை இல்லை. பெரியவங்க சொன்னாங்க 1000 பேருக்கு சோறு போடு, ஆண் குழந்தை வரைக்கும். 1000 பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு நேர்ந்துக்கிட்டான். ஆண் குழந்தை பிறந்தது. மறந்துட்டா. நம்ம தான் மறந்துடுவோம். இல்ல, தேவைன்னா சாமியை கும்பிடுவோம், தேவை முடிஞ்சு போனா பார்த்துக்குவான். விட்டுட்டா. பையன் பெருசா வந்துட்டான். பையனுக்கு பையன் பிறந்தான். பொண்டாட்டி எல்லாம் சௌரியமா இருக்காங்க. இந்த அம்மாவை பார்சல் பண்ணி காசிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு 70 வயசு. காசிகளே ஹனுமான் காட்டுல சங்கரமணத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா. ஒரு பெண்ணு சொன்னா, நீ 1000 பேருக்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னில்ல? ஆமா, போடு. அதுக்கெல்லாம் வசதி இல்லை, அப்பவே போட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்றது? நீ விட்டுட்டு போனா இதுக்கு இன்னொரு ஜென்மம் எடுக்கணுமே. இப்ப என்ன செய்யலாம்? இந்த குழந்தையானந்த சுவாமி இங்க இருக்காரு, திரைலோக்கிய சுவாமி. அவருக்கு சோறு போட்டா 1000 பேருக்கு சோறு போட்ட புண்ணியம் போய் காலில் விழு. பாட்டி வந்து காலில் விழுந்துட்டா. சாமி சிரிச்சபடிக்கு கேட்கிறார், என்ன 1000 பேருக்கு சோறு போடுறதா சொன்னேன், போடு.
வசதி இல்லை, சாமி வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டு போகணும். சரி, சிரிச்சபடி வந்துட்டார். வந்தார், கம்பீரமா உட்கார்ந்தார். நல்ல உயர்ந்த திருமேனி, ரொம்ப அழகா இருக்கார். நான் போய் சமாதி கோயிலை பார்த்துட்டு வந்தேன் காசியில. அழகா இருக்கார், படமெல்லாம் இருக்கங்க. உட்கார்ந்துட்டார். சாப்பாடு போடு, நிறைய சாப்பாடு போட்டா, வஞ்சகம் இல்லாம சாப்பிட்டார். ரொம்ப திருப்தி அந்த அம்மாவுக்கு. சாமி நல்லா சாப்பிட்டாரு, நல்லா சாப்பிட்டாரு. முடிஞ்சது. சிரிச்சபடி எந்திரிச்சு போயிட்டார். ஏன் சிரிச்சார் தெரியல. தண்ணியில வந்து கையாளம்பிட்டு மல்லாக்கப்படுத்து அங்கே சுத்திக்கிட்டு இருக்கார். ஹனுமான் காட்டுல, ஹரிச்சந்திர காட்டுக்கு பக்கத்துல ஹனுமான் காட்டு, அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கார். இந்த அம்மா எச்சியலை எடுத்தாங்க. ஞானிகள் சாப்பிட்ட இலைய கண்ட இடத்துல போடக்கூடாது, குழிய தோண்டி அதுல போட்டு மூடிப்படணும். இதான் மரபு. அந்த அம்மா ஒரு குழிய தோண்டி, வயசு 70, மறக்கப்படாது. 10 முறை குனிஞ்சு நிமிந்தாவில்ல தெரியும். நீங்க டேபிள்ல சாப்பிட்டு பழகினவாளுக்கு தெரியாது. கீழே உட்கார்ந்து சாப்பிட்டு பரிமாறினா தெரியும். அந்த அம்மா 70 வயசு, இடுப்பெல்லாம் ஒரு வழி ஆயிடுச்சு. எடுத்துக்கொண்டே அந்த குழிய தோண்டி போட்டு மூடிட்டு வந்துட்டா. இன்னொரு எச்சியல்ல கிடக்கு. என்னடா இப்பத்தானே எடுத்தா, ஒருவேளை தன்னன புள்ளியோ, வயசானா மறந்து போகுமோ? திரும்ப போனா எடுத்துக்கிட்டு வந்தா அதே குழிய திறந்து உள்ள போட்டு மூடிட்டு வந்தா. அடுத்த எச்சியல கிடக்கு. என்ன அநியாயமா கிடக்க? 3, 4, 5, 10, 50, 70, 80, 110, 120. கிழவிக்கு இடுப்பு ஒரு வழி ஆயிடுச்சு. பக்கத்துல உள்ளவ சொல்றா, சாமி சிரிச்சுட்டு போனாரு, நான் அப்பவே நினைச்சேன். போய் சாமிகிட்ட காலில் விழு. சாமி அங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன இலை வளருதா? எப்படி இருக்கும் சாமியின்? 1000 பேருக்கு சோறு போடுறேன்னு சொன்னில்ல? ஆமா, 1000 எச்சி இலையாவது எடுக்க வேண்டாம்? உன்னை என்ன சோறா போட சொன்ன? எடு. சாமி முடியல, உடம்பு தாங்கல, முடியல. அப்படி எல்லாம் நேர்ந்துக்காத. இனிமே போ, இப்ப சரியா போயிடும். போ, இப்ப வந்து இலை எடுத்தா சரியா போச்சான். எங்கே? அந்த சாமியுடைய சமாதி கோயில் அங்க இருக்கு. எங்க காசிக்கு போனா பஞ்சகங்கா காட், பஞ்சகங்கா காட், அதுல போட்டை விட்டு இறங்கி ஒரு 120 படி மேல ஏறணும். 2 முழங்காலையும் கலட்டி வச்சிடணும். 120 படி, சும்மா சரியான படி. ஒவ்வொரு படியில ஏறுற பொழுது முழங்காலும் முட்டுல இடிக்கும். அவ்வளவுதான். மேல ஏறி போய் பார்த்தா அழகா இருக்கு சாமியுடைய சமாதி கோயில். இன்னொரு திருமால் பெருமாள் கோயில் ஒன்று அங்கே இருக்கு. எல்லாம் காசியில் மேல. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தா பைரவர் கோயிலுக்கு வந்துடலாம். கால பைரவர் கோயில். எதுக்கு சொல்ல வந்தேன்? சாப்பாடு போடுறது அவ்வளவு புண்ணியம். அன்னம் கொடுத்தார் நம்முடைய மூர்கர். இருந்த காசு குறைஞ்சு போச்சு. நிலத்தை விற்றார், வீட்டை விற்றார், பொருளை எல்லாம் விற்றார். ஆனாலும் சாப்பாடு, அதை மட்டும் ஒரு காலம் நிறுத்தக்கூடாது. குறிக்கோள் மாறக்கூடாது. உயிர் போனாலும் போகலாமே தவிர குறிக்கோள் மாறக்கூடாது. என்ன செய்யலாம்? ஒன்னும் தொழில் தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் சூதாட்டம். நம்ம சகுனி பண்ண பாருங்க, அந்த சூதாட்டம். மகாபாரத அழிவுக்கு எது காரணம்? சூதாட்டம் தானே காரணம். கிருஷ்ண பரமாத்மா ஒரு கண்ணாடியை கொண்டாந்தாராம். இந்த கண்ணாடியை மாட்டி விட்டார். எல்லாரும் இந்த கண்ணாடியில என்னன்னு கேட்டாங்களாம். இது முக்கியமான கண்ணாடி. ஏன்? இந்த கண்ணாடியில பார்த்தா நமக்கு யாரு மேல பிரியம் அதிகமோ அவங்க முகம் தெரியும்னாராம். பார்க்கிறவன் முகம் தெரியாது, யாரு மேல பிரியம் அதிகமோ அவங்க முகம் தெரியும். ரொம்ப ஆபத்து. வீட்டுக்காரன் பார்த்தா அவன் பொண்டாட்டி தான் தெரியணும், வேற யாராவது தெரிஞ்சா விவகாரம் ஆயிரும். யோசிச்சு பாருங்க. எல்லாம் ஒருத்தரா பாக்குறாங்க. அர்ஜுனை வந்து அப்படி பார்க்கிறான், சுபத்திரா முகம் தெரியுது. தர்மராஜா பார்க்கிறார், பாஞ்சாலி முகம் தெரியுது. எல்லாம் எல்லாம் பார்த்துட்டாங்க. இப்ப சொன்ன கிருஷ்ணா நீ பாரு, நான் மாட்டேன்னா. என்ன விவகாரம் இவனுக்கு தெரியும், நான் மாட்டேன். இல்ல நீ பார்க்கத்தான் வேணும். அர்ஜுனை கொண்டே தள்ளிட்டேன். கிருஷ்ணன் போய் நிக்கிறான், சகுனி முகம் தெரியுது உள்ளுக்க. ஏன்? நம்ம காரியத்துக்கு உதவி பண்றவன் அவன்.
பூபாரந்தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா, மாபாரத போரில் அனைவரையும் நீராக்கி பூபாரந்தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா, கோபாலா கோவிந்தா போரேரே. யாரு பாடுறா? வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதத்தில் பாடுறாரு. இவன் காரியத்துக்கு அவன் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான். சகுனி முகம் தெரிஞ்சுதான். அது மாதிரி எதுக்கு சொல்ல வந்தேன்? சூது. சூதுதான் அடிப்படை. மாயச்சூதுனுக்கே ஐயன் மனமிணங்கி விட்டான். பாரதி கண்ணீர் விட்டு அழுவார். இவருக்கு தெரிஞ்சது மூர்க்க நாயனாருக்கு சூதாட தெரியும். உள்ளூர்ல சூதாடினார், ஒருத்தனும் வரமாட்டேங்கிறான். இந்த ஆள் ஜெயிச்சிருவாருன்னு கும்பகோணத்துக்கு போயிட்டார். அது என்னமோ தெரியல, கும்பகோணத்துல சூதாடுற ஆள் ரொம்ப போல இருக்கு. அங்க போயிருக்க சேக்கிழார் பாடுறார், திருக்குடந்தைக்கு போயிட்டார். கும்பகோணத்துக்கு போயாச்சு. கும்பகோணத்துல போய் சூதாடுவாராம். எப்படி சூது தெரியுமில்ல? முதல் சூதுல இவர் தோத்து போயிடுவாராம். அவனுக்கு சந்தோஷமாயிரும். 50 வெள்ளி வச்சு சூதாடுறது அவன்கிட்ட கொடுத்தாச்சு. சந்தோஷம். 1000 வெள்ளி வைப்பான், எடுத்துடலாம் இல்ல, இவர் ஜெயிச்சிருவாரு. இந்த சின்ன மீனுக்கு தூண்டில போட்டு இழுக்கிற மாதிரி ஒன்றைதி 100 இழக்கும் சூதர்க்கும் உண்டாங்கொல் நன்றெய்தி. என்ன சூது? நன்றெய்தி 100 இழக்குமாறு திருக்குறள்ல ஒரு பாட்டு வரும். ஆமா, ஒன்ன வாங்கிக்கிட்டு 1000 கோட்டை விட்டுருவானா. இவங்களுக்கு நல்லது எய்கிறதுக்கு வாழ்க்கையே அப்படி போகுமா. தூண்டில் பொன் மீன் விழுங்கி அற்றால் அது மாதிரி இப்படியே பண்ண ஆரம்பிச்சான். யாராவது ஒத்துக்கிட்டத பந்தயத்தை தரலன்னா குத்திடுவாராம். மூர்கர்னு பேரு வச்சான். இவ்வளவுதாங்க இவர் வாழ்க்கை. இந்த பணத்துல அரை காசு கூட அவர் சாப்பிட மாட்டார். எல்லாம் அடியார்களுக்கு சாப்பாடு, இவருக்கு கிடையாது. என்னமாவது கடைசி மிஞ்சினா சாப்பிடுவார், இல்லாட்டி பட்னி. ஏதங்கள் போயகல இப்படியே வாழ்ந்தார். சிவபெருமான் வந்து இவரை கூட்டிக்கிட்டு போயிட்டார் மேல. எந்த சோதனையும் கிடையாதுங்க. இவ்வளவுதான். ஏன் சார் சூதாடுறது சரியா தப்பா? தப்பு தான், சரிதான். அது எப்படி? நோக்கத்தை பொறுத்து. சூதாடின காசை இவர் எடுத்திருந்தா தப்பு. அடியார்களுக்காக, ஆலயத்துக்காக, திருப்பணிக்காக செய்தால் அது தப்பே கிடையாது. அது எப்படின்னு கேட்கிறீங்களா? கிருபானந்த வாரியார் சுவாமி ஒரு கதை சொன்னார். எதுக்கு? ஒரு ஆளு பொய்யே சொல்ல மாட்டான், உட்கார்ந்து இருக்கான். அங்க இருந்து ஒருத்தன் ஓடி வர்றான். இந்த பின்னால ஒருத்தன் கத்தி எடுத்துக்கிட்டு என்ன குத்த வர்றான். குத்திட்டா நான் செத்து போயிருவேன், இந்த பின்னால போயிடுறேன், நான் இந்த பக்கம் போனேன்னு சொல்லாதே. அவன் வந்தா. அந்த ஆளு எங்கேன்னு கேட்டான். சொல்றதா வேண்டாமா? உன்னையை பாதுகாக்க வேண்டும்னு சொன்னா அந்த ஆளு செத்து போன பாவம் இவனுக்கு. என்ன சொல்றான்? இப்படி யாரும் வரலையேன்ட்டான். இது பொய்யா உண்மையா? வாரியார் சாமி சொல்றார், ஒரு உயிரை காப்பாற்றினமையினாலே பொய்மையும் வாய்மை இடத்த. இது உண்மை, அதான் சரி. ஆண்டவன் அடியார்களுக்கு தொண்டாற்ற வேண்டுமென்றால் செய்யக்கூடிய நோக்கத்தை பொறுத்து செயல், நோக்கத்தை பொறுத்து பலன். சூது பாதகம் பயன்படுத்தும் வகையால் நற்சூதன்னு வார்த்தை வைக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த அம்பு நேரா இருக்கும், யாழ் வளைஞ்சு இருக்கும். எது தேவையில்ல? நேர இருக்க அம்பு நெஞ்சில பாயும், வளைஞ்சிருக்க யாழ் நல்லா கேட்கும். சரிதானே? யாழ் கோடு செவ்விதாங்கன்ன வினைபடு பாலால் குழல் கனை கோடு. அது மாதிரி அவ்வளவுதான். வரலாறு முடிஞ்சு வச்சு. இப்ப எத்தனை வரலாறு ஆயிருக்கு இன்னைக்கு? திருஞான சம்பந்தருக்கு அப்புறம் ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன், நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன், நாட்டமிகு தண்டிக்கும் ஊர்க்கருக்கும் அடியேன், அம்பரான் சோமாசிமாரனுக்கும் அடியேன். ஓ, இன்னொரு வரலாறு பாக்கி இருக்கு இன்னைக்கு. சோமாசிமார நாயனார். சின்ன வரலாறு இதெல்லாம். சோமாசிமாரர் எந்த ஊரு? திரு இன்னம்பர். திரு இன்னம்பர் அருமையான கோயில். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. அதான் தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும். யாரெல்லாம் வழிபாடு பண்றாங்கன்னு ஒரு லிஸ்டா, யாரெல்லாம் பொழுதுபோக்குறான்னு ஒரு லிஸ்டா. சிவபெருமான்ட்டு 2 லிஸ்டும் இருக்கான்னு ஜாக்கிரதை. 30 நாள் வந்து பெரிய புராணம் கேட்டீங்கன்னா அந்த லிஸ்ட்ல முதல்ல உங்க பேர் இருக்குமா.
நான் சொல்லல, அப்பர் சாமி சொல்றார். தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்றரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. திருப்புறம்பயம் பக்கத்திலே திரு இன்னம்பர். சோமாசிமார நாயனாருக்கு சிறப்பு என்னன்னு கேட்டா, யாகம் பண்றார். ஆண்டவனுக்கு வேள்வி, வேத வேள்வியை நிந்தனை செய்து உழல் ஆதமில்லி அமனோடு தேரரை வாதில் வென்று அடிக்க திருவுள்ளமை. வேத வேள்வியை யாரு நிந்தனை பண்றானோ அந்த சமணர்களை நான் வாதில் வென்று அடிக்க வேண்டும். உனக்கு திருவுள்ளம் எப்படின்னு சம்பந்த சுவாமி மதுரையில் கேட்கிறார். வேதம் பயிலக்கூடிய அந்தணர் மறையவர் குலம், அன்பர்கள் வந்தால் பாதம் பணிவார், அமுதம் ஊட்டுவார், நற்பண்பின் மிக்கார், சிவயாகம் செய்கிறார். சோமயாஜி யாகம்னு அதுக்கு பேர். சோமயாஜி யாகம் பண்றதுனால சோமாசி மாறர்னு பேர் வச்சுட்டாங்க. முழுக்க யாகம்தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த யாகம் செய்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தன்னுடைய குருநாதராக ஏற்றுக்கொண்டார். எல்லாம் இவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி தான். சீரும் திருவும் பொழியும் திருவாரூர் எய்தி ஆரம் திகழ் மார்பின் அணுக்க வந்தொண்டற்கு அன்பால் சாரும் பெரு நண்பு சிறப்ப அடைந்து தங்கி பாரும் விசும்பும் பணியும் பதம் பற்றி உள்ளார். திருவாரூருக்கு போவாராம், சுந்தரமூர்த்தி சுவாமியை பார்ப்பாராம், அவர் கூடவே உட்கார்ந்து இருப்பாராம். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. சுந்தரர்ட்டே போவாராம். சுந்தரருக்கு பேரு வந்தொண்டர்னு வைக்கிறார். ஏன் வந்தொண்டர்? கடுமையா திட்டுனவர். சும்மாவா அவ்வளவு திட்டுறாரு, அதான் வந்தொண்டு. நம்ம பண்றதெல்லாம் மென்தொண்டு. கடவுளுக்கு மென்தொண்டும் பண்ணலாம், வந்தொண்டும் பண்ணலாம். மனசுல பக்தி இருந்தா போதும். குலம் முக்கியம் அல்ல, செயல் முக்கியம். ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கரந்தார் கண்பராயில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. அப்பர் சுவாமி சொல்றார், சங்க நிதி பதுமநிதி எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்து தரணியோடு உலகத்தை ஆளக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்தாலும் சிவனை கும்பிடாதவங்க மங்குவார். அவர் செல்வம் மதிப்போம் அல்லோ. கடவுளை கும்பிடலன்னா அவன் எவ்வளவு பணக்காரனா இருந்தா எனக்கு என்ன, வேண்டாம் போ. தொழுநோயா இருந்தாலும் பசுமாட்டை உரிச்சு சாப்பிடுறவனாயிருந்தாலும் சிவபெருமானுக்கு அன்பர் என்றால் நாம் அவர் காலில் விழுந்து வணங்குவோம். அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரேன். அது மாதிரி துன்றும் புலன் ஐந்துடன் ஆறு தொகுத்த குற்றம் வென்று, எல்லா குற்றங்களையும் வென்று ஐம்புலனையும் வென்று நன்னெறி சேரும் விளக்கம் என்றே வந்தொண்டர் பாதம் தொழுதார். சுந்தரமூர்த்தி காலில் விழுந்து கும்பிட்டார். சிறப்பு வாய்ப்ப என்றும் நிலவும் சிவலோகத்தில் இன்பமுற்றார். சிவலோகத்துக்கு போயிட்டார். வேற ஒன்றும் கிடையாதுங்க. வரலாறு குட்டி குட்டி வரலாறு, இன்னைக்கு எல்லாம் சின்ன வரலாறு. பேசின உருப்படியான வரலாறு ரெண்டு. ஒன்னு ஏயர்கோன் கலிக்காமர், இன்னும் ஒன்னு திருமூலர் திருமந்திரம். யார் இப்ப பார்த்தது? சோமாசிமார நாயனார். இதோட 33 அடியார்கள் வரலாறு முடிஞ்சிருக்கு. சுந்தரமூர்த்தியை விட்டுட்டு 33வது நாயனார் சோமாசிமாரர். ஒரு சருக்கம் முடியுது. வம்பராவரி வண்டு மனம் நார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன், ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன், நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன், நாட்டமிகு தண்டி, கண்டறியாதவர் பார்வமிக்க தண்டி, நாட்டமிகு தண்டிக்கும் ஊர்கருக்கும் அடியேன், அம்பரான் சோமாசிமாரனுக்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. நாளைக்கு சிறு தொண்டர் வரப்போகிறார். இனிமே சின்ன சின்ன வரலாறு. இன்னும் 4 நாள் தானே இருக்கு. 26 நாள் ஓடிவிட்டது. இன்னும் 4 நாள் இருக்கு. 11, 12, 13, 14, 4 நாள். சேக்கிழாரோடு நாம் இதுவரை வசித்தோம். சேக்கிழாரோடு நாம் ஒவ்வொரு நிமிஷமும் இருந்தோம்.
அப்பர் சுவாமிகள் வரலாறு, திருஞான சம்பந்த பிள்ளையார் வரலாறு, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிழாருக்கு பிள்ளைத்தமிழ் பாடினார். அதுல சொன்னார், பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவன். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவன். அந்த சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் கிட்டத்தட்ட 3600 பாட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் 4 நாட்கள், இன்னும் நிறைய அடியார்கள் இருக்கிறாங்க. இப்பதானே 33 இருக்கு, மொத்தம் 72. சுந்தரமூர்த்தியை விட்டுட்டா 71. கடைசி நாள் அன்னைக்கு 17 அடியார்கள் படையெடுப்பார்கள். ஒன்னொன்னு சின்ன சின்ன வரலாறு. இப்ப சொன்ன மாதிரி இருந்து கேட்ட பெருமக்களுக்குத்தான் ரொம்ப புண்ணியம். ஆண்டவனை பிடித்துக் கொள்வதை விட அடியார்களை பிடித்துக் கொள்வது அறிவுள்ள செயல். அடியார்களை பிடித்துக் கொண்டால் ஆண்டவங்கிட்ட அவர்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள். நீ அடியார்களை பிடித்துக்கொள், கடவுள் உங்க வீட்டு வாசல்ல வந்து குடியிருப்பார். கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு போ, பசுமாடு பின்னாலே வரும். அடியார்கள் பின்னால போ, ஆண்டவன் உன் பின்னால வருவார். பெரிய புராணத்துக்கு என்ன சிறப்பு? அடியார்கள் பெருமையை எழுத்தண்ணி பாடியவர் சேக்கிழார் பெருமான். அதை தூக்கு சீர் திரு தொண்ட தொகை விரிவாட்டினால் சொல்ல வல்லவிரான். ஒருத்தர் நேத்தி கேட்டார், ஏய்யா இவங்க காலமும் சேக்கிழார் காலமும் எப்போன்னு கேட்டார். கடுமையான கேள்வி. ஓரளவுக்குத்தான் பதில் சொல்ல முடியும். திருஞான சம்பந்தர் காலம் என்பது 7ஆம் நூற்றாண்டு. சிறுத்தொண்டர் காலம் அதுவே. அட ரொம்ப சொன்னா 8ஆம் நூற்றாண்டு சுந்தரமூர்த்தி காலம். அதோட சுந்தரர் பாடினதெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல. என்ன, சுந்தரர் காலத்துக்கு அப்புறம் வந்தவங்கள சுந்தரர் பாடி இருக்க முடியாது. அப்ப 8ஆம் நூற்றாண்டோட இந்த திருத்தொண்ட தொகை அடியார்கள் காலம் முடிஞ்சு போச்சு. சேக்கிழார் சுவாமி வந்தது 12ஆம் நூற்றாண்டு. இந்த 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும்னா கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு மேல வித்தியாசப்பட்டு போச்சு. அந்த ஊருக்கெல்லாம் போய் விசாரிச்சு கண்டுபிடிச்சு எவ்வளவு பாடுபட்டிருப்பார். மகாராஜா ஒரு முறை ஒரு சந்தேகப்பட்டானா. வாரியார் சுவாமி எழுதுறார், சேக்கிழாருடைய அறிவுக்கு சந்தேகப்பட்டானா. என்ன சந்தேகம்? அமைச்சரை பார்த்து கேட்டானா, மலையில் பெரியது எது, கடலில் பெரியது எது, உலகில் பெரியது எது? 3 கேள்வி. அவர் தடுமாறி போயிட்டாராம். நான் எப்படி பதில் சொல்றது? வீட்டுக்கு வந்துட்டார். பேரன் இருந்தான். பேரன் தான் சேக்கிழாரா. பழைய வரலாறு பேரன்ட்ட சொல்லி இருக்காரு. சேக்கிழாருங்கிற பேரன் புறப்பட்டு அங்க போயிட்டான். நான் போய் பார்த்துட்டு வர்றேன். 3 தானே, என்ன கேட்டீங்க? மலையில் பெரியது எது? நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. தன்னுடைய நிலைமையில அடக்கமா இருக்கிறவன், ஆடாதவன், அவனுடைய தோற்றம் மலையை விட பெருசு. ஓ, உலகத்தை விட பெருசு எது? காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. காலத்துல ஒருத்தனுக்கு உதவி பண்றேன் பாருங்க, அது உலகத்தை விட பெருசு. ஓ, கடலை விட பெருசு எது? பயந்தூக்கார் செய்த உதவி நயந்தூக்கின் நன்மை கடலில் பெரிது. ஒரு பலனை எதிர்பார்க்காம ஒருத்தன் உதவி செய்யலாம், அதன் மதிப்பு கடலை விட பெருசு. எல்லாம் திருக்குறள் பாட்டு. இத பின்னால ஏர் எழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம் அப்படின்னு நூல் வந்தது. அத கம்பர் பாடுறதா சொல்றாங்க. இந்த கம்பரா வேற கம்பரான்னு தெரியல. அந்த கம்பர் பாடுறாரு, மலையில், மண்ணில், கடலில், மலையில் பெரிதன் என எண்ணி எழுதி கொடுத்த ஏற்ற கை. மண்ணில், கடலில், மலையில் பெரிது என் என எண்ணி எழுதி கொடுத்த ஏற்ற கை அப்படின்னு திருக்கை வழக்கத்தில் பாட்டிருக்கான். அதனால சேக்கிழாரை கம்பர் பாடுகிறார். சேக்கிழார் முன்னால அப்படின்னு ஒரு கட்சி. நான் என் கட்சி அதெல்லாம் கிடையாது. சேக்கிழார் 12ஆம் நூற்றாண்டு, கம்பர் 9ஆம் நூற்றாண்டு. நிச்சயமா கம்பர் பின்னால, சேக்கிழார் கம்பர் முன்னால, சேக்கிழார் பின்னால இருக்கட்டும். நமக்கு கால ஆராய்ச்சி வேண்டாம். கடவுளும் காலம் கடந்தவர், அடியார்களும் காலத்தை கடந்தவர்கள். போதும். சிவபெருமானை வழிபடுவோம், அடியார்களை பற்றி கொள்வோம். இருந்து கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்து